வந்து நம்ம ரொம்ப சகஜமாக இன்ஃபார்மலாக நடத்தக்கூடிய ஒரு செஷன். ஏற்புரை வாழ்த்துறை எல்லாமே கலந்தது தான். ஏன்னா வந்து இப்போ தான் கவுண்ட் பண்ணோம் எத்தனை சர்விங் அப்படின்னு. நாங்கள் கமிட்டியில் இருக்கிற 4-5 பேர் தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி எங்கள் எல்லாரோட யங்கஸ்ட் அவர் இருக்காரு. ஸோ நாங்கள் ஒரு 6-7 பேர் இருக்கோம். நீங்கள் நல்லா யோசிச்சோம்னா ஒரு 3 பேர் 4 பேர் மட்டும் சேர்ந்து நாங்கள் ஒரு 50 பேரை ஃபெலிசிட்டேட் பண்ணுறோன்னா எவ்வளவு வலிமையாக இந்த சங்கம் இருக்குது அப்படிங்கிறது. எங்களுக்கு வலது கை இடது கையாக நம்மளுடைய ஃப்ரெட்டர்னல் ஆர்கனைசேஷன் நம்மளுடைய தோழர்கள்லாம் இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க உதவி செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப என்னது ரசிக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான வியக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. அதாவது 2 தோழிகளுடைய கணவன்மார்கள் வந்திருக்காங்க. நாங்களாம் பாதி பேரும் வந்து அவங்கவுங்க நீ உன்னுடைய வேலை எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் என் பக்கம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. சில வீட்டில் வந்து வெளியில் வர்றதுக்கு பயங்கர தடையும் இருக்கும். இன்றைக்கு வந்து முதல்ல ஆரம்பத்திலே நர்மதா பேசின மாதிரி பெண்கள் வந்து இன்றைக்கு அந்த ஒரு சுழற்சியில் வெளியில் வர்றதுக்கு நிறைய போராட்டங்களும் இயக்கங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே ஒரு பெண் அப்படின்ற ஒரு வெளியில் ஒரு இயக்கம் இருக்குது, அதோட இணைஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏதாவது வேலை வேணும் இல்லையா. அவங்க வந்து பெண்களை வந்து பொது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒரு பார்க்கில் ஒரு 100 பேர் சேர்ந்து ஜஸ்ட்டு ஸ்பேஸ் வந்து பொது இடம் எங்களுக்கும் ஆனது, நீங்கள் மட்டுமே தான் ஆண்கள் மட்டுமே தான் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும்னு கிடையாது. டீ கடைக்கு நீ போய் குடிக்கிற டீ கடையில் நான் போய் குடிப்பேன் அப்படின்னு ஒரு 10 பேர் போய் ஒரு டீ கடையில் குடிக்கிறது இது எங்களுக்கு சகஜம். ஏன்னா எங்களுக்கு வந்து அது புதுசே கிடையாது. நம்ம தோழர்கள் கூட போய் டீ கடையில் குடிச்சிருக்கோம், கம்மு ஏற்றுட்டு போய் போஸ்டர் ஒட்டியிருக்கோம், எல்லாமே செஞ்சுருக்கோம். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது புதுசு இல்லைன்னா கூட பெண்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இப்போ டீ கடையில் வந்து ஒரு 10 பேர் போய் டீ கடையில் டீ குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்க. ஓகே ஃபைன், நல்லது. ஏன்னா அந்தளவுக்கு வெளியில் வராங்க. அதே மாதிரி பொதுவாக பீச் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நாங்கள் வந்து ஆடி பாடி கொண்டாடி விளையாடி அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. நேற்று ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், அவங்க ஒரு 5-6 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் இரவுகளில் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே இறங்கி அவங்க ரொம்ப ஃப்ரீயாக மூவ் பண்ணுறாங்க, அதெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இன்றைக்கு வந்து அப்படி தான் இருக்குது. எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பெண்கள் நாங்கள்லாம் வந்து ஒரு எல்லாமே ஒரு டிரான்சிஷன் பீரியடில் மாட்டின செட்டு நாங்கள். ஏன்னா பெரியவங்களே விட முடியாது, சின்னவங்களே விட முடியாது, 2 பக்கமும் இடிப்பாங்க. அவங்க சொல்கிறதையும் நாங்கள் கேட்டு தான் ஆகணும். இன்றைக்கி கூட எங்கள் அம்மா கிட்ட போய் நான் எல்லாம் ஒப்பிச்சு தான் ஆகணும். என்ன நடந்தது, நான் இன்னைக்கு மீட்டிங்கா, எத்தனை மணி ஆச்சு, எப்போ போனேன், எப்போ வந்தேன், அடுத்து நாளைக்கு என்னன்ற அளவுக்கு எங்கள் அம்மா கிட்ட நான் ஒப்பிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி எங்கள் பசங்க வந்து எங்களுக்கு எதையுமே ஒப்பிக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட எதையுமே கேட்க முடியாது. அது என்ன உனக்கு வேணும்னா நான் சொல்லுவேன், இல்லைன்னா விடு அப்படின்வாங்க. ஸோ வந்து இப்படி தான் ஒரு டிரான்சிஷனில் இருக்கும். பட் அந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து இங்கே இருக்கிற இந்த கட்டுப்பாட்டையும் உடச்சி வெளியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு வேண்டுகோள் பெண்கள் பக்கத்துலேருந்து என்ன வருதுன்னா, எனக்கு தெரியும் நம்ம தோழர்கள் வந்து நிறைய பேர் தோழமையாக இருக்கீங்க எல்லாத்தையும். இந்த ஆஃபீஸ் மாதிரி ஒரு அந்த பெண் அமைப்பில் நான் பேசுவேன். எனக்கு அவங்க சொல்கிற பல விஷயங்கள் வந்து எனக்கு எதுவுமே எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் ஃபீல் பண்ணது கிடையாது. இன்னைக்கு நாங்கள் வந்து பெண்கள் இந்த லெவலில் அதிகாரத்திலேருந்து அசோசியேஷன்லேருந்து நாங்கள் தலைமையேற்று நிறைய நம்பர்ஸில் இருக்கோம். அதுக்கு காரணம் வந்து இந்த ஆஃபீஸ் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒரு வலுவான சங்கம். உள்ளே வரும்போதே ஒரு வலுவான சங்கம் வந்து எங்களை அரவணைக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரியார் பிள்ளைங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் சரியில்லைன்னா கத்துவோம். அது எத்தனை இடத்துல நடக்கும், எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம், எத்தனை ஒரு இடத்துலயும் நல்லா இருக்கா, அந்த பெண்கள் பேசவே மாட்டாங்க. அங்கே போனால் நான் போனால் அவங்களாம் செக்ரட்டேரியட்ல கூட பூட்டி வச்சுப்பாங்க, நல்ல நிலைமையில இருக்காது. அவங்களோட போய் சண்டை போட்டிருக்கேன். எத்தனையோ இடத்துல போய் அவங்களுக்கு டாய்லெட்க்கு வந்து லைட்டை போடுப்பா அப்படின்னு சண்டை போட்டுட்டு அதில் நான் போகும்போது மேடம் நீங்கள் சொல்லிட்டு போனீங்க லைட்டு போட்டாங்க. இன்னொரு ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா வீட்டில் மாதிரி புழக்கடை இருக்கும், இங்கேருந்து தண்ணி மோண்டுட்டு அங்கே போகணும். அதுக்கு ஒரு தடவை சண்டை போட்டு வந்தோம். அங்கே லேடிஸ் சூப்பர் தான் இருப்பாங்க, அவங்க டே நைட் வேலை செய்வாங்க. அப்படி இருக்கிற இடத்துல கூட அந்த பெண்களுக்கான எந்த விதமான அடிப்படை வசதிகளை செஞ்சு தராத நிர்வாகங்கள்லாம் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் முடியுமா நம்மளாம் குரல் கொடுத்து எங்கே சரி பண்ணும்போது பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பெண்கள் சார்பாக ஆண்கள் கிட்ட இல்லை உங்கள் பசங்க கிட்ட நீங்கள் வளர்க்கும் பொழுது இப்போ என்ன வருதுன்னா, பெண்ணை வந்து நீ பாதுகாப்பாக இருன்னு சொல்லாத, பையன்கிட்ட வந்து சரியாக நடந்துக்க சொல்லுங்க அப்படிங்கிறது தான் இப்போ உலக இப்படிதான் வருது. பொண்ணு பொத்தி எவ்வளோ நாள் வைப்பீங்க? அவங்களும் இப்போ வெளியில் வரணும், எல்லாமே செய்யணும், எதுதான் இல்லை அவங்கள வீட்டில் பூட்டி வைக்க முடியாது இனிமேல்.
ஆனால் வீட்டில் இருக்கிற பையங்களை நல்லபடியாக இல்லை. அவளும் ஒரு மனுஷி, அவளும் ஒரு என்ன சொல் ஒரு நாட்டோட பிரஜை, சமமாக நடத்தணும். நீ வசதி அவங்க மட்டம்ன்றது கிடையாது. முக்கியமாக பாலியல் ரீதியாக எந்த விதமான சுரண்டலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து பையங்களுக்கு சொல்லித்தரணும். நீங்கள் உங்கள் நமக்கான பசங்கள்லாம் வளர்ந்துருப்பாங்க. நம்ம அடுத்த ஜெனரேஷன் பேரண்ட் பேத்திக்கு போவோம். சன்னின்லா, அதாவது கிராண்ட் சன்ஸ் பேரன்கள் இருந்தாக்கா தயவு செய்து இங்கே இருக்கிற தாத்தாக்கள் தான் கேட்டுக்கிறேன், சொல்லி வளருங்க. ஓகே, இப்போ வந்து ராஜலட்சுமி பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப இனிமையான ஒரு தோழி. எப்படின்னு இதில் ரொம்ப நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணது கிடையாது, பேசுனது இல்லை. ஆனால் அவங்க அந்த ஸ்மைல் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகும். எப்போவுமே வந்து ரொம்ப எப்போ பேசுவோம் ரொம்ப இதுவாக பேசுவோம். பிஆர்எஸ் வாங்கினாங்க, வருத்தமாக இருந்தது. இப்போ பிஆர்எஸ் வாங்கிறதுக்கு வந்து கால் வலிக்குது, முடியல, இன்ஸ்பெக்ஷன் போக முடியல, ப்ளஸ் அம்மா வயசானவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும், இதெல்லாம் சொன்னாங்க. கால் சர்ஜரி ஆயிடுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப சடனாக இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணினோம். பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் ஒரு சங்கம் இந்த மாதிரி ஒன்று நடத்துறது வந்து ஃபர்ஸ்ட்டு நான் போட்டிருந்தேன், ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் போது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ராஜிக்கிட்டேருந்து நான் வரேன், எங்கள் ஹஸ்பண்டும் வரலாமா அப்படின்னு. மோஸ்ட் வெல்கம், கண்டிப்பாக குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்திருக்காங்க. அவரோட சார் பற்றியும் சொல்லணும். ரொம்ப ஒரு கல்யாணத்தை கூட பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அரவணைச்சு அவங்க கூடயே பயணம் செய்கிற ஆண்கள் கணவர்களை வந்து போட்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம கணேஷ் சார், நர்மதா ஹஸ்பண்ட், அவர் வந்து நம்ம ஏஜிஎஸ் ஆஃபீஸாக கோர்ட்டான்னு தெரியாத அளவுக்கு நம்மளோட அவர் வந்து இரண்டரை கலந்தவர். ஃபர்ஸ்ட் ஒரு கவிதையோட ஆரம்பிக்கலாம். சி ராஜலட்சுமியுடைய இணையர் ராஜ்குமார் சார் ஒரு கவிதை படிப்பார். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ஒரு விருந்துன்னு சொன்னால் அதில் நான் ஒரு கருவேப்பிலை மாதிரியோ ஒரு கிராம்பு பட்டை மாதிரியோ கலந்துக்கிறதா தோணுது எனக்கு. அப்படி ஒரு வாசனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கலந்துக்கிறது. அதில் வந்து கவிதைன்னு சொல்லிட்டாங்க. அது அப்படி கதைன்னா ரொம்ப நேரம் ஆகும், அப்படின்லாம் கவிதையாக சுருக்கமாக படிங்க அப்படின்னு. நான் கதைகள் பற்றி ஒரு கவிதையாக சொல்லலாம். இப்போ தான் தோணுச்சு கதைகள் பற்றி ஒரு கவிதை சொல்லலாம் அப்படிங்கிற. கோடிக்கணக்கான கதைகள் காற்றில் அலைந்து கொண்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான கதைகள் காற்றில் அலைந்து கொண்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான செவிகளும் இருக்கின்றன. ஆனால் செவிகள் மடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. கதைகளை உள்வாங்காமல் மடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மயானங்கள் மயானமாக இருப்பது, அமைதியாக இருப்பதற்கு காரணம் பல கதைகளும் சேர்ந்து புதைந்து விட்டதனால். பல கதைகளும் சேர்ந்து புதைந்து விட்டதனால் மயானங்கள் அமைதியாக இருக்கின்றன. மயானத்தில் இருப்பவர்களது வாழ்க்கை அவங்கள் வாழ்ந்த போது கேட்கப்பட்டிருந்தால் மயானங்களும் கலகலப்பாக இருந்திருக்கும். அப்படிதான் என்ன தோணுது. ஆனால் பெண்கள் வந்து தங்கள் வாழ்நாளில் அதிக கதைகளை செலவிட்டு விடுவதனால் அவர்கள் அமைதியாக மயானங்களில் உறங்கி விடுகிறார்கள். ஏன்னால் தங்கள் கதைகளை அதிகம் பகிர்ந்து கொண்டு விடுவதனால், நான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக தங்களுடைய விஷயங்களை பேசிடுறாங்க. சிலவற்றை மனதிற்குள்ளேயே புதைச்சி வச்சிருக்கலாம். பல கதைகள் மனதிற்குள்ளே புதைந்து இருக்கலாம். ஆனால் பகிர்வதனால்தான் மனது இலசாகி மயானங்களும் கலகலப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வயதாக தன் கதைகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இல்லாததினாலே வயதானவர்கள் அமைதியாகி விடுகிறார்கள். நான் என் வாழ்வில் கற்றுக்கொண்டது, வயதானவர்களை பார்ப்பதற்கு பழங்களோ வேறு பொருட்களோ எடுத்து செல்ல வேண்டாம், அல்லது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக மருந்துகள் வாங்கி கொண்டு அது கூட செய்ய வேணாம். உங்கள் நேரத்தை கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்து விடுங்கள், அது போதும். ஏனென்றால் தங்கள் கதைகளை சொல்வதற்கு ஆளில்லாமல் தான் அவர்கள் உட்கார்ந்து. ஸோ
ஸோ நான் ஆஸ் ஜூனியர் மோஸ்ட் சீனியர் சிட்டிசன் ஐ எம் 61. ஸோ மை ரிக்வெஸ்ட் இஸ் இப்போ உங்களை விட கொஞ்ச நாள் உங்களை பார்க்க போனால் சிறிது நேரம் செலவிடுங்கள், கதைகளை கேளுங்கள் என்ற ரிக்வெஸ்டோட வணக்கம் கூறியும். தேங்க்யூ. மிகவும் அருமையான கருத்து சொன்னீங்க சார். இப்போ ஒரு 2 நாளாக வாட்ஸ்அப்பில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் வந்து முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போனீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக ஒரு பெண் வந்து பாட்டு பாடுறாங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாட்டை பண்ண நீங்கள் யோசிச்சு பாருங்க. வயசானவங்களுக்கு அந்த பிசிசில வயசு ஒரு பாட்டு பாடினா எல்லாம் அப்படியே கிறங்கி போயிருக்காங்க இல்லையா? ஸோ அது எல்லாம் அந்த 20க்கு வந்துட்டாங்க, 70கெல்லாம். ரொம்ப நல்ல கான்செப்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் டான்ஸர், நல்லா இருக்கே நான் சுட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா கற்று சொன்னீங்க. அதுக்கப்புறம் கனி சார் வந்து நம்ம சீனியர் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அவர் ஊர்லேருந்து வந்திருக்காரு, ஊருக்கு போகணுன்றாரு. அதனால் அவரை முதல்ல பேச அழைக்கிறேன். நீங்கள் வாழ்த்தலாம், ஏற்புரை ஏற்கலாம். வாங்க சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கனி, நான் சீனியர் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆனேங்க. டிஎம் செக்டர் இன்சார்ஜாக இருந்தேன். அதனால தான் மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கேன்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. கிடைச்ச உடனே ரொம்ப அதை இன்வைட் பண்ண உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிளானே கிடையாது, பட் சொன்ன உடனே நேற்று நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி அப்படியே ஊருக்கு போகிற மாதிரி ஊரில் தான் செட்டில் ஆகிருக்கேங்க. இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, அங்கே ரொம்ப பிஸியாக இருந்துட்டு ஊரில் போய் ரொம்ப ஐடியில் இருக்கும்போது எப்படா நம்ம பழைய நண்பர்களை பார்க்கலாம், நம்ம இந்த ஆஃபீஸை பார்க்கும்போதே அப்படி ஒரு ஜஸ்ட் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது இப்போ தான் அதை ரொம்ப உணர முடியுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்ட்ஸில் இருந்தாக்க கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் வந்து நான் டிவிஷனில் தான் ஒர்க் பண்ணேன், டிஓவா. ஆல்மோஸ்ட் ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் இருந்திருப்பேன். அண்ட் ஒரு 10-12 டிவிஷனில் நான் ஒர்க் பண்ணிக்கனால இந்த ஆடிட்டோட எனக்கு ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு, ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் இங்கேருந்து எனக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசுவாங்க, டவுட்ஸ் கேட்பாங்க, நானும் அதை கிளாரிஃபை பண்ணிட்டு பேசுவேன். அந்த மாதிரி எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மேலே எப்பவுமே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். காரணம் அது எல்லாமே வெளியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் இருந்ததுனால என்னமோ, நானும் 3 வருஷம் இன்ஸ்பெக்ஷனில் இருந்தேன், இங்கே சிவில்லே இருந்தேன். ஸோ நம்ம ஆஃபீஸ் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். பர்டிகுலராக நாங்கள் கொஞ்சம் சீனியராக கொஞ்சம் பேரில் இருந்தோம் அங்கே டிவிஷனில். இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சியாக இருக்கட்டும், சிஆர் இருக்கட்டும், நம்மகிட்ட ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆஃபீஸ் மேலே ஒரு அவங்களுக்கு எல்லாருமே ஆடிட்டை பயப்படுற மாதிரிலாம் கிடையாது. அந்த ஆடிட்டை தவிர்க்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்காங்கிற மாதிரியே என்கிட்ட நிறைய எஸ்சிஸ்லாம் என்கிட்ட அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல மாட்டேங்க, 2001 அந்த டைமில் வந்து ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு அப்போ கொஞ்சம் பெரிய தொகை தான். அந்த மாதிரிலாம் இருந்தப்போ இங்கே டிஹெச் லெவலில் இன்ஸ்பெக்ஷன் வந்திருந்தாங்க பொள்ளாச்சி டிஏபிக்கு. இப்போ அந்த மாதிரி டைமில் வந்து பெருசாக அவங்க பயப்படல. அதாவது இந்த எஸ்டிஓ லெவலில் இருக்கிறவங்களுடைய ஆட்டிடியூடை விட இந்த இஇஎஸ்சி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வரும்போது நம்முடைய இன்ஸ்பெக்ஷனை, எனக்கு என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன், இன்ஸ்பெக்ஷனுக்கே அவங்க வரவேற்றாங்க. இது எப்படி நம்ம ஆடிட் வராமல் தவிர்க்கிறது, நம்ம உங்கள் டிபார்ட்மெண்ட்டு என்ன சார், நம்ம எவ்வளோ கவனமாக இருந்தாலும் இதை தாண்டி ஒரு ஆடிட் எடுத்துடுறாங்களே, அது எப்படி எடுக்கிறாங்க, அது எப்படி தவிர்க்கிறது, அது எப்படி ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எஸ்சிஎல்லாம் கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆஃபீஸர்ஸ்ட்டு கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு அது இருக்குது. அப்புறம் இப்போ சொல்ல போனீங்கன்னா ஒரு சின்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேடம் சொல்கிற மாதிரி இந்த பெண்களை பற்றி பேசுனாங்க. அது நான் நர்மதா மேடம், இந்த மேடம்லாம் வந்துட்டு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான் ஒரு அசிஸ்டன்ட் சார்பில் போயிருந்தோம். அப்போ இவங்க எவ்வளோ ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்காக எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்கூட பார்க்க முடிஞ்சது. அது இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-49 ஏஓஸ் இருக்கிற இடத்துல ரொம்ப கம்மியாக தான், ஒரு 4 செக்ஷன் 5 செக்ஷன் 8 செக்ஷன் பார்த்தோம். அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம அசோசியேஷன் மூலமாக, ஆல் இண்டியா அசோசியேஷன் மூலமாக வாங்கி கொடுத்தாலும் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் அதில், அதாவது ஏஓ லெவலில் கொஞ்சம் ஒர்க் லோட் கொஞ்சம் கம்மி, ஒரு நல்லா பண்ணியிருக்கிறதுக்கு அதுக்குள்ள நான் அந்த எங்கள் அக்கௌண்ட்ஸ் அசோசியேஷன் அதுலேயும் நான் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன கேட்டால், மேடம்லாம் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வளர்றதுக்கு பங்களிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இல்லை எனக்கு என்னென்னா, அந்த பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க முன்னுரிமை வரணும் அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு 2 பொண்ணுங்க தான். ஒரு பொண்ணு ஏர்ஃபோர்ஸில் அட்மினில் தான் ஒர்க் பண்ணுறா, குரூப் சி இதில். இன்னொரு பொண்ணு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறா. இது நேற்று நடந்த சம்பவத்தை நான் சொல்லுது, எதிர்பாரமோ நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். பெண்கள் சம்மந்தப்பட்ட சில இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா
எங்கள் 2 பேருக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட், ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் அப்படி தான் பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, எங்கள் மாதிரி டிபார்ட்மெண்ட், எங்கள் மாதிரி ஆஃபீஸ் கிடைக்கிறது அவங்களுக்கு ஈஸி கிடையாது. ஏன்னா அங்கே வந்து பெண்கள் ஒன்று, அதாவது ஆஃபீஸ் வேலையில் நம்ம இதாக இருப்பாங்க, அந்த பேரலாக வந்து அதிகாரத்துலையும் என்னென்ன தேவைகள் அது அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது உண்டு. இப்போ அதே மாதிரி தான் அவருடைய டிபார்ட்மெண்ட்லேயும் அவளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே எங்கள் பொண்ணுக்கே ஒரு 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 அபிப்பிராயம் இருக்குது, நல்ல அபிப்பிராயம். என்னப்போ இந்த ஆஃபீஸில் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி பேசுவோம். இப்போ அவளுக்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் ஆடிட்டில் அவள்கிட்ட தான் அந்த ஒரு பேராவெல்லாம் கொடுத்து பார்க்க சொன்ன மாதிரி என்கிட்ட பேசியிருக்கான். அப்போ அவளுக்கு சப்ஜெக்டை சொல்ல தெரியல, பட் டைட்டில் மட்டும் சொன்னான். இப்போ நான் கூட சொன்னேன், ஓஹோ அதுக்கு பதில் எழுத தெரியலைங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன கேட்டால் நான் சொன்னேன், அந்த அப்ஜெக்ஷன் இப்படி தான் இருக்குமாங்கிற மாதிரி நான் சொல்லிட்டே வரப்போ, அப்போ அதே தான்ப்பா கரெக்டாக இதுதான்ப்பா எழுதியிருக்கிறாங்க, இதுக்கு எப்படிப்பா எழுதுறது, எப்படி பதில் கொடுக்குறது அப்படிங்கும்போது அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங். அப்போ நான் சொல்லும்போது அவனை அதாவது எனக்காக வேண்டி இல்லாமல் நம்ம டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்கிறேன். என்னப்பா ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் கொடுத்தா கூட இப்படி தான் ஆடிட் எழுதியிருப்பாங்க, அதுக்கு இப்படி தான் பதில் எழுதணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் தான். அது இல்லாமல் நான் அதனால் அவள்கிட்டையும் சொல்கிறது உண்டுங்க, பண்ணிட்டையும் சொல்கிறது உண்டு. வேலையாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் நம்மளும் சமமாகவும் நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீ நடந்துக்கணுங்கிறது நான் அதை அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி கூட இதெல்லாம் நான் போய் சொல்லுவேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் அசோசியேஷன் மூலமாக பண்ணி கொடுத்துருக்கிறதுக்காக ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நல்ல உணவுலாம் நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்காக நர்மதா மேடம் அங்கே எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. நன்றி. ஆமாம், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நிறைய வேகன்சிஸ் இருக்குது. பட் இப்போ வந்து அங்கே நிறைய லேடிஸ் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த பொறுப்புலையும் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ எந்த வேலையுமே நமக்கு ஈஸியாக போகும். அடுத்து யாராவது நீங்களே இனிமேல் வாலண்டியர் பண்ணலாம். நாங்கள் வந்து மரியாதை பண்ணும்போது தான் நாங்கள் கூப்பிடுவோம், பேசுறதுக்கு வாலண்டியராக வரலாம். இல்லைன்னா அப்புறம் நாங்கள் வாங்க. இல்ல ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கார்ட் ஆகும். இங்க நின்னா ரெக்கார்ட் ஆகும். இல்ல சார் உட்காரதா கஷ்டம் சார், நிக்கிறது ப்ராப்ளம். குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்து நடத்தியிருக்கிற நம்மளுடைய அசோசியேஷன் மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் நம்மளுடைய ஜெனரல் செக்ரட்டரி சார் வந்து இதை சிறப்பித்தது இன்னும் சிறப்பு. அந்த சமயத்தில் நாங்கள் பங்கெடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுங்கிறதும் அது அதை விட மிகவும் சிறப்பு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் நிறைய பேருக்கு வந்து என்னை இப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நாங்கள்லாம் பாண்டிச்சேரி அப்படியே கடற்கரை ஓரமாகவே பல வருடங்கள் பணிபுரிந்து விட்டதால். ஸோ நான் வந்து ஐ எம் ஃப்ரம் கடலூர். ஆக்சுவலி ஸ்கூலிங்லாம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தான். அண்ட் ஹரிப்ரியா அவங்க சிஸ்டர் மைத்திலி இப்போ ரிப்போர்ட்ஸில் இருக்காங்க, பாண்டி ரிப்போர்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. தேரால் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. எஸ்எஸ்சி ரிசல்ட் வந்த உடனேயும் அதை போய் பார்க்கறதுக்கு நான் அவங்க வீட்டில் தான் போய் பார்த்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இப்போல்லாம் சகஜமாக நமக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துடுது. பட் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம், அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸே கிடைக்காது, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இட் ஸ்டார்டட் லைக் தட். என்னோட ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் ஆஸ் எல்டிசி. ஒரு 2 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் யூடியில் ஐ கேம் டு அவர் ஆஃபீஸ். இங்கே வந்து ஒரு நாள் கூட இல்லை, அப்போ பெரியார் பில்டிங் தான். அட்மினில் வந்து சாம்வேர் சார் இருந்தார், ஏஏஓ. எவ்வளோ பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எங்கள் அப்பாவும் அப்படியே தான் இருப்பார் லுக்ஸில் பார்க்க, அப்படியே குடும்பத்தோடு வந்து பெட்டி படுக்கையோட. எங்கள் அப்பா குடும்ப கதையெல்லாம் சொன்ன உடனே சரி அன்மேரிட் டாட்டரு கடலூர் சொல்கிறீங்க, பாண்டியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வேக்கன்சி இருக்குது, அங்கே போடுறோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அமிச்சது தான். அன்னைக்கு பாண்டி போனது தான். 25 வருஷம் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பாண்டிச்சேரி, மோர் தேன் தட். இன் ஆல் கேடர்ஸ் ஐ ஹவ் ஒர்க்டு. அதுக்கப்புறம் ஆஸ் ஆன் ப்ரொமோஷன் ஆஸ் எஸ்ஏஓ நான் ஒரு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தேன் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்ன்ட்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு இங்கே திருப்பி ஐ காட் பேக் டு சென்னை ஆஃபீஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இங்கே ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ டிஜி சென்ட்ரல் ஐ வாஸ் போஸ்டட். ஐ வாஸ் இன் சிஆர்ஏ அண்ட் ராதாகிருஷ்ணன் சார்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த டைம். ஆஃப்டர் தட் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட்டில் இருந்துட்டு ரெசிப்ட் சைடில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் தென் ஐ வாஸ் இன் சிஏபி. And because of COVID and all my parents' situation, so I went back to Pondicherry. After a month of COVID, my father passed away.
Then mother last month she passed away. So due to family situation and my health condition, I opted for VRS and இப்போ TKR பண்ணிட்டேன் நான். And I have started walking slowly now. And I wanted to thank all my senior AOs and my colleagues, my friends with whom I have traveled. And இங்கே வந்து எனக்கு பல பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் யார் சொல்லணும் அப்படின்னா கே விஸ்வநாத் சார் செக்ரட்டரியாக இருந்துட்டு, கே விஸ்வநாத் நான் பிஏ தான் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ அவர் வந்து ஜெனரல் பிஏ அந்த மாதிரி 2-3 பிஏஸ்லாம் பண்ணாருங்க. ஆஃப்டர் தட் மணிமணி சார்னு போட்டாலே ரிவ்யூ பார்த்தினாலே மணிமணி சார் தான். அண்ட் மணிமணி சார் இல்லாமல் பாண்டிச்சேரி பிரான்ச் இல்லை. அந்த இங்கேருந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே மணிமணி சார் தான் நல்லா தெரியும். அண்ட் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் டு பி ஹைலி அப்ரிஷியேட்டட். அண்ட் சுபிரெட்டி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் கிருஷ்ணன் சார், எல் கிருஷ்ணன் and Sriram sir, almost all the SAOs I have worked as AO with them. So thank you for giving me this opportunity. And as requested, ஒரு சின்ன பாட்டு பாடுறேன். அவர் மணிமணி சார் வேறு சொல்லிட்டாரு நல்லா பாடுவாங்கன்னு சொல்லிட்டு. மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றுமில்லை, மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. தேங்க்யூ. இந்த பாடல் பாடி எங்கேயோ நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்க. நாத்திகர்களுக்கும் கண்ணில் நீர் வரவழைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாட்டை வந்து எம்எஸ் அம்மா பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை துணிஞ்சு இந்த பாட்டை எடுத்ததுக்கு ராஜிக்கு ஒரு பெரிய பாராட்டு. அடுத்தது வேதவெளி கண்ணன் மேடம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியும். நாங்கள் வந்து ஏஎஸ்எஃப் 2ல ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்பவுமே ரொம்ப சிரிச்ச முகமாக, அதை சொல்ல முடியாது, ரொம்ப 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 பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ரொம்பலாம் எனக்கு பேசி கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக வரல, மாற்றி மாற்றி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்தாமல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி தான் நாங்கள் வளர்ந்துட்டோம். எனக்கு முதல்ல வந்து இந்த விழாவை நீங்கள் நடத்தினவங்களுக்கு பெரிய கமெண்டபிள் ஜாப் நீங்கள் பண்ணுறீங்க. ஏன்னா இது வந்து ஆஃபீஸ் வேலை, ஆஃபீஸ்க்கு பர்ஃபெக்டாக பண்ணுறோங்கிறது ஒரு டபுள் சார்ஜ். உங்களோட வீட்டையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏவோ அசோசியேஷன்றது ஆல்ரெடி எங்களை ஆனர் பண்ணுறீங்க, ஃபுல்லாக நம்மளோட அசோசியேஷன் பண்ணுறாங்க.
அப்புறம் ஆஃபீஸ் பண்ணுறது. இதை தவிர்த்து இப்போ ஒரு ஏவோ அசோசியேஷன் அது எல்லாரையும் ஞாபகம் வச்சுட்டு இத்தனை பேரை கூப்பிட்டு பண்ணுறது ஒரு சனிக்கிழமையில் அவங்கவுங்களுக்கும் அந்த ஒரு நாள் ரெஸ்ட்டு. அண்ட் நோபடி இஸ் யங் இந்த வயசில், எல்லாரும் 50 தாண்டி அனதர் இயர்ஸில் வெளில வரவங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் முடிக்கிற இதில் தான் இருக்கீங்க. அதுலேயும் அதை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் விமென் கேரியர்ஸ் நாங்கள் எல்லாத்தையும் எங்கேயும் சாதிப்போங்கிறத ஒன்ஸ் அகெயின் நீங்கள் 2 பேரும் காட்டி கொடுக்குறீங்க. தேங்க்யூ அண்ட் ஐ விஷ் ஆல் குட் ஹெல்த் ஸோ தட் தி ஸ்பிரிட் கீப்ஸ் கோயிங். இல்லை உங்களை பார்த்து உங்களை மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். அதுக்காக இது நம்ம எப்போவுமே நம்ம ஆஃபீஸில் அதுதானே கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம மட்டும் இல்லை, நம்ம அடுத்த ஜெனரேஷனை எப்படி பண்ணுறோம், அவங்களுக்கு நாளை எப்படி கற்றுக் கொடுக்குறது. அந்த மாதிரி எங்களுக்கு சீனியர்ஸ் இருந்தாங்க, அதை பார்த்து நாங்கள் வந்தோம். இப்போ ஐ ஹோப் நான் அந்த மாதிரி ஒரு 10 பேரை ட்ரெயின் பண்ணியிருப்பேன்ற ஒரு சின்ன நம்பிக்கை தான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. Hats off to all of it. The food was very good, the function was very good, and as a whole நம்மளோட ஆஃபீஸே எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, டு பி பிளெஸ்ட் டு கம் டு திஸ் ஆஃபீஸ். எங்கேயோ ஏதோ பண்ணியிருக்கோம் நல்லது, அதனால இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருக்கோம். அதனால ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, யார் யாருக்கு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ சோகங்கள், எத்தனையோ நல்ல விஷயங்கள், ஆனால் பகிர்ந்துக்கிறதுக்கு இங்கே ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள். ஒரு கஷ்டம்னா நம்ம சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது, இது எல்லாமே இங்கே நல்லா நடந்திருக்கு. அண்ட் பாலு சாரை நான் ஜாயின் பண்ணப்போ பார்த்தேன், இப்போ இவரை பார்த்து ஐ ரியலி ஆதம். எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது அவங்களுக்கு லைஃப்பில். எத்தனை பேருக்கு நம்ம செல்ஃபிஷாக நம்மளோட விஷயத்தை பார்த்துக்கிறோம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், அவ்வளோதான். பட் அவங்க சொசைட்டியை பார்க்குறாங்க, 4 பேருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது. இன்னி வரைக்கும் தே ஆர் டூயிங் இட். அட்லீஸ்ட் லிட்டில் அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் அக்கேஷன். தேங்க்யூ வேதா, ரொம்ப நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. அடுத்தது ரொம்ப அப்படியே கேஷுவலாக சொல்ல, எங்கள் தானே தலைவி. நான் இந்த ஆஃபீஸ்க்கு வரும்போது என்னோட பெரியார் பிள்ளைங்க என்னை பார்த்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப நான் பயந்த சுபாவம். நான் ஏதோ எல்லாம், ஆனால் ஸ்கூல் மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் உடஞ்ச உடனே ஒரு ஆடிட்டர் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஹிந்தி எக்ஸாம். நான் என்ன நினச்சேன், அப்போல்லாம் 23 இயர்ஸில் வந்தேன். ஒரு ஸ்டேஜில் எம்எஸ்சியும் சேர்த்து விட்டாங்க, எங்கள் அம்மா படிச்சு தான் ஆகணுன்ட்டு. ஒரு 5 பேப்பரும் முக்கி முடித்தேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்தோடனே கேட்டுகிட்டே இருந்தாங்க, அந்த 3 பேப்பர் என்னாச்சுன்னு. நான் அவனுக்கு இவ்வளோ பணம் கட்டிட்டேன். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா, கஷ்டப்பட்டு கட்டுவாங்க. 20 ரூபா 30 ரூபா போஸ்டல் ஆர்டருக்கே கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஆனால் அவங்க தான் எங்களை கைட் பண்ணாங்க, இந்த எக்ஸாம் இருக்குது, இதை பாரு அதை பாருன்னு எழுத வச்சு எங்களை புஷ் பண்ணி விட்டதுலாம் அந்த ஆர்த்தடாக்ஸாக இருக்கிற அந்த அம்மாக்கள் தான் எல்லாரையும் உள்ள அமிச்சது. அப்போ அம்மா நீ கட்டினதை நான் 2 மாசமா ஒரே மாதம் சம்பளமாக கொடுத்துட்டேன், தயவுசெய்து திருப்பி என்னை எம்எஸ்சி படிக்கணும்னு சொல்லாத. எங்கள் ஆஃபீஸில் நிறைய எக்ஸாம் இருக்குது, அதை படிக்கவே எனக்கு டைம் போடல. அப்போவும் நான்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. எனக்கு கொஞ்சம் சில பேர் ஜெய்ஸ்ரீ ஜானகின்னு 2 பேர் கமர்ஷியல் இருந்தாங்க தெரியுமா. ஜெய்ஸ்ரீ கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மா இந்த படத்தில் அந்த பக்கம் போயிடாத, போயிட்டேன்னா உனக்கு எக்கடவே கிடையாது, போயிடாதேன்னு வாங்க. அப்படியே கேட்டு இப்போ படிப்பு அப்படியே நிறுத்துவேன். இந்த பக்கம் விசாலாட்சி வருவாங்க, ஏய் உட்கார், நாங்களாம் ஒரே பேட்ச், நானும் விசாலாட்சியும் அடுத்தடுத்து கூப்பிட்டு உட்கார். அது என்ன ஒரு எக்ஸாமுக்கு கொடுத்துட்டு படிக்காம உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைப்பான். இது 2த்துக்கும் நடுவில் போய் எப்படியோ அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதனால தான் இந்த இடத்துல இருக்கும். எவ்வளவு இல்லை, இந்த ஆஃபீஸ் வந்த பிறகு நம்மளுக்கு எவ்வளவு கல்வி கொடுத்து ரிட்டையர் ஆச்சு கூட ஒரு சிபிடி எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒரு இன்கிரிமெண்டோட போ, ஒரு பென்ஷன் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றது இல்லை. ஸோ இந்த சிபிடி எக்ஸாம் கொண்டு வந்ததுக்கு நம்மளுடைய ஆல் இந்தியா அசோசியேஷன் தான் அதுக்கு பின்னாடி காரணம். ஸோ நம்மளோட ஜெனரல் செக்ரட்டரி இங்கே இருக்காரு, நம்மளோட ஃபார்மர் ஜெனரல் செக்ரட்டரி மோகன் சாரோட எஃபோர்ட் அதில் அதிகம். அதில் நிறைய டிஸ்கஷன் இன்னும் படிக்கணுமா இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு அசோசியேஷன் தான். நர்மதா ரொம்ப சொல்லுவாங்க, அசோசியேஷன் வாங்கி கொடுத்தது அதுக்காகவாது படிங்க, அதுக்காகவாது எல்லாரும் இன்க்ரிமெண்ட் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். அது எக்ஸாம் வந்த போது அப்போ ஏவோ பாலு சார் இருந்தார். அப்புறம் அந்த இருக்கிற டீம்லாம் எல்லாம் புக்கெல்லாம் போட்டு நாங்கள்லாம் கொடுத்து அவ்வளோலாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் உள்ளே வந்த போது ரவிச்சந்திரன் சார், பாலகிருஷ்ணன் சார், அப்புறம் நம்ம ட்ரெஷர் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் பாலு சார், இவங்கெல்லாம் நாங்களாம் சும்மா கூட இருந்தால் போதும். பெரிய பெரிய தலைவர்கள் வழி நடத்தினாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக ரிட்டையர் ஆகிறாங்க.
ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படி முடிச்சு பார்த்தா நம்ம அந்த பொறுப்பை ஏற்றுக்க வேண்டிய நிலைமை. பாலு சார் ரிட்டையர் ஆகிறாரு. அவர் வந்து என்னையும் நர்மதாவையும் மாற்றி மாற்றி கேட்குறாரு யாராவது ஒருத்தர் இந்த பொறுப்பை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம காம்ரேட் முரளி வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காரு. கொஞ்சம் என்ன வந்து ஒரு மாதிரி மிரட்டினார் பாலு சார், எடுத்துக்கலைன்னா அப்படின்னு மிரட்டினார். ஐயோ சார் அப்படிலாம் இல்லை, சமக்கிறோம், எங்களால் உங்கள் அளவுக்கு நடத்த முடியுதோ இல்லையோ நாங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறோம். அந்த இவ்வளவு நாள் எம்சிஏல கற்றுக் கொடுத்ததுக்கு வந்து ஒரு அசோசியேஷனை பொறுப்பை ஏற்றுக்க கூட இல்லைன்னா அதில் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அப்படி உள்ளே வந்தது. பட் எங்களை அவங்களும் வழி நடத்தி இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் நர்மதாவும் வெளியிலேயே சுற்றிட்டு இருந்தோம். நீலாவா ரொம்ப டைட்டான ஒரு சீட்டில் இருக்காங்க, டிபிசிஎல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து டெல்லியில் பேசிட்டே இருக்காங்க. டெல்லி ரெவ்யூலாம் வந்து நீலாவை வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு தான் அவங்கக்கிட்ட வேலை முடியும். எல்லாருமே ஒரு பெரிய பெரிய கடுமையான பணிச்சூழல் இருக்கும் பொழுது எனக்கும் நர்மதாவுக்கும் ரொம்ப கவலை வந்துடுது. நம்ம இந்த அசோசியேஷனை வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் யார்கிட்ட கொடுத்துட்டு போகுது. இன்னைக்கு நம்ம பெருசாக இயக்கம் நடத்துகிறோமோ இல்லையோ பத்திரமா இந்த அசோசியேஷனை அடுத்த ஒரு தலைமுறை கிட்ட கொடுக்கணும், இதுதான் நம்ம டாஸ்க் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி அந்த வார்த்தை எனக்கு. பட் எங்களுடைய நல் வாய்ப்பாக எங்களை கடந்திருக்கிற ட்ரெஷரர், வைஸ் பிரசிடென்ட், கமிட்டி மெம்பர்ஸ் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அவங்க எங்களுக்கு அப்புறம் இதை விட ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கு இதை வந்து நாங்கள் ரொம்ப பங்கு போட்டுட்டு இருக்கோம். நான் வெறும் கம்யூனிகேஷன் மட்டும்தான், மற்ற எல்லா வேலைகளும் இங்கே ஏற்பாடு பண்ணது நம்ம ட்ரெஷரர் ராதாகிருஷ்ணன். அவருக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கூட சப்போர்ட்டிங்காக ராம்குமார் எனக்கு வர முடியாட்டி கூட அவர் வந்து எந்த மெசேஜ் கொடுத்தாலும் அவர் வந்து அதுக்கு வந்து கூட இருந்து அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சு அந்த பொறுப்பை ஏற்று அவர் பண்ணியிருக்காரு. ஸோ என்னுடைய கமிட்டியை முதல்கண் நான் வாழ்த்த விரும்புகிறேன். ஏன்னா எப்பவுமே இப்போ வந்து ஒரு வார்த்தை வருது, செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ வந்து நிறைய வருது இல்லையா. ஸோ என் கமிட்டியை நான் முதல்ல வாழ்த்திக்கிறேன். அடுத்தது நீலா. இந்த உள்ள வார்த்தைக்கு எனக்கு காரணம் வந்து நீலா தான். நான் அப்படி இருந்து அப்படி பாஸ் பண்ணிட்டு எங்கள் எல்லாரும் அப்படியே அன்னைக்கு வந்து சுதா ராஜகோபால் இருந்தாங்க. 1 2 3 4 5 அப்படி ஆட் நம்பர்லாம் ஆடிட்டோம், ஈவன் நம்பர்லாம் ஆடிட்டோம் தூக்கி போட்டதில் நாங்கள்லாம் அங்கே போய் விழுந்தோம். அங்கே போய் வந்ததில் நாங்கள்லாம் ஐடிஆர்ஏ போனோம். ஐடிஆர்ஏ போகும்போது எனக்கு நீலாவோட பழக்கம் கிடச்சிது. அவங்க பார்ப்பேன் கலத்தில் அங்கே இங்கே அந்த அசோசியேஷனில் வந்து மீட்டிங்கு போவாங்க, மொபிலைசேஷன் போவாங்க. எனக்கு இன்னும் இவங்க மட்டும் தனியாக போகிறாங்க, சரி கூட கொஞ்சம் போகலான்னு தான் போனேன். ஒரு லேடி வந்து தனியாக போகிறாங்களே மொபிலைசேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஏதோ நமக்கும் இருக்குது, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா யுனைடெட் இந்தியாவில் அது ஒரு யூனியன் விஷயங்கள்லாம் போனோடனே நம்ம பார்த்தாங்க. மோகன் இருந்தார், ரவீந்திரன் இருந்தார், எல்லாரும் பார்த்தாங்களா. சரி அடுத்தது ஒன்று மாட்டி பிடி போடு அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டிக்கு வரையானாங்க. எனக்கு தெரியாது, நான் வந்து ஒர்த்துன்னு நினச்சி எதாவது செய்ய முடியும், நீங்கள் நம்பினா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு முடிஞ்சது. என்னை வந்து ஆடிட் ஒன்லையும் அவங்க ஆடிட் டூலையும் போட்டு அங்கே சுப்ராயன் இருக்கார் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய சுப்ராயன்ஸரோட போய் 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 ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா சில பேர்லாம் மணிக்கணக்காக நிற்க வச்சு பேசுவாங்க. ஈசிபி ஒரு தோழர், அவர்கிட்ட போயிட்டுனா நான் பயப்படுவேன். ஏன்னா நம்ம அப்படி கேள்வி கேட்பாரு, சளைக்காம பதில் சொல்வார் சுப்ராயன். அந்த மாதிரி படிப்படியாக வந்தவங்க. நீங்கள் நீலாவை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம். அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக இருந்த போதும் எனக்கு ஒரு விஷயம் வந்து அது காமெடியாக இருந்தால் கூட அவங்க எவ்வளோ பர்ஃபெக்ட்னா, மீட்டிங் நடக்கும், அவங்க செராவில் வந்து கோஆர்டினேஷன் செல்லில் இருப்பாங்க, டைம் இருக்காது. ஸோ மீட்டிங்க்கு முன்னாடி வந்து லேடிஸ் ரூமில் போயிட்டு தான் என்ன பேசணும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு படித்து பார்த்துட்டு வெளில வந்து அவரோட பிரசிடென்ஷியல் ஸ்பீச்சை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சின்சியராக எடுத்துகிட்டு நடந்தது வந்து நான் பார்த்து வியந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. நீலா ரிட்டையர் ஆகிட்டு இன்னைக்கு பாட்டியாக இங்கே வந்திருக்காங்க. அதெல்லாம் சொல்லணும், நல்ல விஷயம் இல்லை. ஸோ பாட்டிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களோட அவங்க பேச ரொம்ப இளமையான பாட்டி. ரொம்ப பேசணும்னு ஒரு ஐடியாவில் வரல, இன்னும் கொஞ்சம் ஒரு 1-3 செட் ஆகல. ரெண்டாவது ஒவ்வொரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனும் பேசி நிறைய பேருக்கு போர் வேறு அடிச்சிருக்கோம். அது எப்போ பார்த்தாலும் நம்மளே பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ போர் அடிக்கிறது. அப்புறம் அந்த போர் அடிக்க வேண்டாங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு நன்றி அறிவித்தல் அப்படிங்கிறது வந்து ரமா வந்து என்னுடைய கமிட்டி அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது என்னுடைய கமிட்டியும் தான் என்ற உணர்வு வந்து எனக்கு வந்தது. வேதவள்ளி பேசும்போது நர்மதா அண்ட் ரமான்னு சொன்னோன்னா நீலாங்கிற பேர் மிஸ் ஆகுதுங்கிற ஒரு சின்ன எனக்கு வருத்தமும் இருந்தது. இருந்தாலும் இந்த பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நான் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வரணும் அப்படிங்கிற எனக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. ஏனென்று சொன்னால் வந்து நான் தோழர் டி பாலு வந்து முதலில் வந்து இந்த எம்சிஏ அக்கௌண்ட்ஸில் வந்து ஜாயின் பண்ணேன். 87 அக்கௌண்ட்ஸில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து அப்போ வந்து கம்பைன்டு அசோசியேஷன்
போத் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஒன்றா இருந்தது. தோழர் டி பாலு சார் பிரசிடென்ட், துரைபாண்டியன் வந்து செக்ரட்டரி. இதெல்லாம் கொஞ்சம் அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ இவர்களுடைய பேச்சு எங்களை முதலில் கவர்ந்தது. எம்சிஏ ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது என்னை பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், நான் முன்னாடி பகிர்ந்துட்டேன், நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு காம்ரேட் சொன்னார் எனக்கு, ஏஇஏன்னு ஒன்று வருவாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட மெம்பர்ஷிப் ஆகிடாதீங்க, எம்சிஏன்னு வருவாங்க, அவங்கள்ட்ட மெம்பர் இது வந்த அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார் ஒரு காம்ரேட் நஞ்சுண்டீஸ்வரன். அவரோட பேர் வந்து எனக்கு வந்து இன்னமும் வந்து எனக்கு வந்து அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். நீ போயிடாத, அந்த இதுக்கு நீ அந்த அசோசியேஷன் வந்தாங்கன்னா நீ மெம்பர்ஷிப் கொடுத்துறாத அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம காம்ரேட்ஸ் வந்தாங்க, நம்ம மெம்பர்ஷிப் ஆகிறோம். அப்போ வந்து நம்ம தெரியும் முரளிறாங்களோ, அது பெரிய கேங்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் ஒரு 60-70 பேர் வந்து ஜாயின் பண்ண அந்த கேங்கு. ஸோ எம்சிஏ மீட்டிங்லாம் வரும்போது என்னை வந்து 2 பேர் ஸ்பீச்சுமே ரொம்ப நான் கவரப்பட்டிருக்கேன். துரைபாண்டியன் வந்து ஜனரஞ்சகமாக இருக்கும், டி பாலு சாரோட ஸ்பீச் வந்து உங்களோட பிளட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இன்டியூஸ் பண்ணும். எனக்கு அது வந்து பிரசிடென்ஷியல் ஸ்பீச் அப்படின்னா வந்து ஸ்டில் என்னோட மைண்டில் வந்து அந்த ஏன் இன்னும் நீ உட்காந்துருக்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து அந்த பிரசிடென்ஷியல் ஸ்பீச்சில் வந்து அன்று வந்து முதல்ல வந்து என்னை கவர்ந்து, அப்படியே வந்து நம்ம பெரிய கேங்கு எல்லாரும் அப்படியே அட்லீஸ்ட் வந்து ஒரு 70 பேரில் ஒரு 7 பேரான்னு மேலே வந்துடும் பார்த்தீங்களா. அதேமாதிரி வந்து எம்சிஏல வந்து உள்ளே வந்து பிடிச்சி இழுத்து அதுக்குள்ளே வந்து கமிட்டி, ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் சப் கமிட்டி வந்தது. அதுக்கப்புறம் ஆடிட் வந்துச்சு. ஆடிட் வந்து அப்புறம் மோகன், ரவீந்திரன், நங்கம்ராஜ் இதெல்லாம் வந்து என்னுடைய சக எனக்கு கூடவே இருந்து என்னை வந்து வழிகாட்டிய என்னுடைய தலைவர்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட வழிகாட்டுதெல்லாம் நம்மலாம் வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து என்னுடைய சங்கம் சார்ந்த விஷயங்கள். இதை தவிர பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய நமக்கு வந்து ஆஃபீஸ்லேயும் வழிகாட்டினாங்க, ரிப்போர்ட்ஸுக்கு வழிகாட்டினாங்க. எனக்கு தோழர் ஜெயசராஜா சார் இருக்காரு, எனக்கு தீபாவளி சார். நாங்கள் வந்து நாட் ஓன்லி அசோசியேஷன் ஆக்டிவிட்டி பட் ஆல்சோ பார்ட்டிலையும் ஒன்றா வந்திருக்கோம், ஒரே பார்ட்டி. அங்கே உட்காந்து பேரா டிஸ்கஷன் நடக்கும். எனக்கு வந்து ஒரு அவரோட காமெடியும் உங்களால் வந்து மத்தியானம் இவர் இளங்கோ சார் பேசும்போது சொன்னார், இட்லி எடுத்துருவார், இட்லிக்கு அப்புறம் எவ்வளோ போண்டா பஜ்ஜி சாப்பிட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியாது. ஈவினிங் போண்டா கேடிஎஸ் பாலு சார் 2 வந்து இந்த போண்டா பஜ்ஜியை விட்டது கிடையாது அப்படிங்கிறது அது உண்மைதான். அது ஏன்னா அவ்வளோ வந்து காமெடி சென்ஸும் வந்து பாலு சாருக்கு வந்து நிறையா இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன காமெடி எனக்கு இன்னும் மறக்காது, காக்கா காமெடி. இது ஆக்சுவலாக பார்ட்டியில் உட்காந்துருக்கும்போது கூட உட்காந்துருக்குற அங்கே ஐடி ஆஃபீஸில் ஒரு லேடி வந்து காக்கா வந்து ஜன்னல்கிட்ட உட்காரும், சாதம் போடுவாங்க, சாப்பிட்டுட்டு அது போகும். வந்து அவங்க வந்து சொல்லும், என்னங்க காக்கா வந்திருக்கு, இல்லைங்க அது நான் தான் சாப்பாடு கொடுக்கணும்னு வந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த லேடி வந்து சொன்னாங்க. சரிங்க, அப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிப்பட்டு அந்த காக்காவும் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து காமெடி சென்ஸு வரும்போதே நான் வந்து பார்ட்டிலேருந்து 2 பேரும் சேர்ந்து மதியானம் வந்து வேலையெல்லாம் பார்த்து திருப்பி 3 மணிக்கு 4 மணிக்கு வந்து கூட போவோம். அப்போ கூட எம்சிஏல சொல்லுவாங்க, இல்லை நீ எனக்கு வேலை இருக்க அனுப்ப மாட்டேம்பாங்க. அந்த ஆஃபீஸ் வேலையே என்னை செய்ய வச்சது. ஏன்னா அது பால் வந்து கூட்டிகிட்டு போயிருன்னு ஆஃபீஸ் வேலையும் அவங்க பார்க்கணும்ப்பா, நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து என்னை வந்து இரு வழிகள்லையும் அது வந்து என்னை வழிகாட்டிய தோழர் பாலு வந்து இங்கே இருப்பது வந்து எனக்கு சந்தோஷம். அதே போல் அவர் ஆல் இண்டியா செக்ரட்டரி ஜெனரல் இங்கே இருக்கார், எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இதை தவிர வந்து எனக்கு வந்து இது மாதிரி ஆஃபீஸில் நான் சொன்ன மாதிரி மிகவும் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நன்றி கடன் வந்து பட்டிருக்கேன். சொல்லும்போது இந்த ஏன்னா நம்ம வந்து ஒரு எனக்கு பெருசாக வந்து ஒரு இதுலலாம் நம்பிக்கை கிடையாது. அதாவது இப்போ இருக்கும், அது வேறு விஷயம் வச்சுங்க, ஜாதகம் ஜோசியம் அதுலலாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு விதி வந்து நம்ம வந்து இங்கே வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் எங்கோ நம்ம வந்து ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து, அவங்க தாயை பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா, எனக்கும் என் தாய் தான் வழிகாட்டி. இப்போ இந்த மெட்ராஸ் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் வரும்போது அது ஆக்சுவலாக வந்து அந்த வேளாங்கண்ணி சீசன் கூட்டம். இப்போ ட்ரெயினில் வந்து நின்றுக்கிட்டே தான் வந்தோம். சென்னை வந்து என்னை வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வச்சு என்னை வந்து ஃபர்தராக என்னோடய ப்ராக்ரஸை பண்ண வச்ச. அதே போல் படிப்பு விஷயத்துலையும் சரி, 9th வரும்போது பக்கத்தில் ஸ்கூல் கிடையாது, ஹாஸ்டலில் போட்டு படிக்க வைத்து. ஏன்னா எனக்கு வந்து என்னோட எப்போதுமே வந்து அந்த தாய் தான். ஏன்னா அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அந்த நினைவு கூறணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாக்க, அவங்க வந்து 6ஆம் கிளாஸில் அவங்கள படிப்பை நிறுத்திட்டாங்க. அவர்களுடைய அதாவது பிரதர்ஸோட பசங்க 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரும்போது இவங்க ஆன் ஹர் ஓன் இஎஸ்எல்சி அந்த புக்கை வச்சு இஎஸ்எல்சி தானாக படித்து ப்ரைவேட்டாக பாஸ் பண்ணி, எந்த வருஷம் பாருங்கள் நீங்கள், நான் பிறந்தது 64, அந்த பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா 3 ஹிந்தி எக்ஸாம்
அவங்களோட க்ரெடிட்டில் இருக்கும் அது. இன்னமும் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ வந்து அவங்களுடைய ஜீன் எனக்கு வந்திருக்கு, இல்லை அவங்களுடைய வழிகாட்டி. இதை தான் வந்து எனக்கு வந்து இங்கே இந்த சென்னையில் கொண்டு சேர்த்து இந்த ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து என்னை வந்து உயர்த்தி விட்ட என்னுடைய தாய்க்கு வந்து முதன்கண் வந்து எனக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னோட ரிட்டையர்மெண்ட்டில் நன்றி உரை வழங்குறதுக்கு இவங்கெல்லாம் சான்ஸே கொடுக்கல. எனக்கு டைம் இல்லாமல் சான்ஸ் கொடுக்கல. ஸோ என்னுடைய இந்த ஒரு அதாவது ஒரு பர்சனல் இந்த டச்சை வந்து நான் வந்து என்னோட தாய்க்கு வந்து முதற்கண் வந்து என்னுடைய இந்த இடத்துல வந்து ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு இன்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கோம் இந்த கமிட்டி. இன்னொரு விஷயம் என்ன சொன்னோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எம்சிஏல இருக்கும்போது கேட்டகரி 3 விட கேட்டகரி 2 ஸ்ட்ராங் அப்படிம்போம். அப்புறம் அங்கேருந்து எல்லாரும் வந்து என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணி ஏஓ ஆனால் ஏஓ அசோசியேஷன் ஹேஸ் பிகம், தட் இஸ் கேட்டகரி 2 பிகேம் ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் எல்லாரும் திருப்பி ப்ரமோஷன் ஆகி எஸ்ஏ வரணும். நவ் வி ஹவ் taken this SAO association as more stronger and more strongest ஆகும். கண்டிப்பாக SAOs association வந்து முதல்ல இருந்ததை விட KTSR பாலு சார் இருக்கும்போது ஸ்ட்ராங்காக ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து இன்னமும் வந்து அது நல்லா அந்த SAO association வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஒரு வைப்ரண்ட் மூமெண்ட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த என்னுடைய ஃபீலிங். அது ஏன்னா அங்கே உள்ள லீடர்ஸ் தான் இங்கே வராங்க. அதனால நேச்சுரல் இதில் வந்து நம்மளுடைய SAOs அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்கிறதுல தான் எனக்கு வந்து ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி வித் தீஸ் ஸ்மால் வேர்ட்ஸ். என்னை வந்து இங்கு கூப்பிட்டு வாழ்த்திய தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்று தாயின் நினைவுகள். நீலாவை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அம்மா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதனால கொஞ்சம் பாசம் அவங்க மேலே எனக்கு உண்டு தான். நல்லா பேசுறீங்க நீலா. அடுத்தது பாக்யா வரீங்களா? பாக்யலட்சுமி, நான் வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அந்த மீட்டிங்கில் சொன்னேன். நீலா இன்னொன்று வந்து ஏஓ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்மளாம் MCA ப்ராடக்ட்ஸ் அங்கே நல்லா ட்ரெயின் ஆகி இங்கே வந்தாலும், ஏன்னா டி பாலு சார்லேருந்து எல்லாரும் MCAலேருந்து வந்ததுனால நம்ம அங்கே பாடம் கற்றுட்டு வந்துடுறோம், இங்கே வந்து செய்ய முடியுது. அதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ். பாக்யலட்சுமி வந்து அந்த எனக்கு தெரியும், எனக்கு ஃப்ரெண்டு ஐடிஆரே ஒரு சர்க்கிள் இருக்குன்ட்டு ரிட்டையர் ஆகும்போது பார்த்தா என்னமோ ஃபோட்டோவாக வருது. எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ ஃபோட்டோன்னு பார்த்தா பாம்பேயில் இருந்த போது பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்களாம் ஒரு ட்ரீட் வச்சாங்க. நல்ல ஒரு சர்க்கிள் இருக்குது. அதே மாதிரி எம்பிடியில் இருந்தாங்க. எம்பிடி பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த எம்பிடியில் இருந்தவங்க அந்த ஒரு குரூப் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் அமைஞ்சது. நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு விசாலாட்சி ஒரு பக்கம் வந்து உட்கார வச்சு படிக்க வச்சாங்க. பார்ட் 1 பாஸ் பண்ணியாச்சு, பார்ட் 2 கல்யாணம் ஆகியாச்சு. பார்ட் 2 போது கேரிங்காக இருக்கேன் 6 or 7 months. அப்போ பார்த்து என்ன பண்ணாங்க, ஐஐடியில் போட்டாங்க சென்டர். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது வந்து இந்தி பிரச்சார சபா ஈஸியாக வந்தோம். அந்த காலத்தில் நம்ம ஆட்டோலாம் ஏற தெரியாது, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கேயாவது பஸ்ஸு பிடிச்சி அப்படி தான் வர தெரியும். அப்போது நல்ல மழை நவம்பர் மாதம் ஐஐடியில் இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஐஐடி போய் ஐஐடிக்குள்ளே ஒரு பஸ்ஸை பிடிச்சி அந்த சென்டருக்கு போகணும். அப்போ வந்து பாக்யா வந்து மயிலாப்பூரில் தான் அந்த ஹாஸ்டலில் இருந்தாங்க. ஸோ டேங்குக்கு பஸ் ஸ்டாப்புக்கு நான் வரணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவா 2 பேரும் சேர்ந்துலாம் கூட படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு வந்து எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி என்னை சைபியில் நாங்கள் ஏறி அந்த அடையாரில் இறங்கி அதுக்குள்ளே ஒரு பஸ் பிடிக்கணும். 2 பேரும் பாக்யலட்சுமி ஹேமலதா ரவிசங்கர் 2 பேரும் ரமா ஏரியாச்சா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்து என்னை பாதுகாப்பாக கூட்டின்னு போயிட்டு அதே மாதிரி திருப்பி வரும்போது அந்த டேங்க்ல கொண்டு என்னை விட்டுட்டு பத்திரமா போயிடு. அவர் சொன்னால் வீட்டுக்கு கூட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த நேரத்தில் எனக்கு யோசிச்சுப்பாங்க. அந்த இடத்துல எனக்கு காமிச்ச கருணை வந்து அந்த நட்பு வந்து எனக்கு அது மாறவே மாறாது. நன்றி பாக்யா. நாங்களா பாஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க கோயம்புத்தூர்காரங்க நிறைய சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு எல்லாருமே நல்லா படித்து நல்ல நிலைமையில் இருக்காங்க. இந்த புன்னகை தான், இந்த சிரிப்பு தான், இந்த சிரிப்பு மாறாமல் அவங்க வந்து தன் வாழ்க்கை முழுவதும் எல்லா நன்மைகளையும் காண வேண்டும் என்று வாழ்த்தி பாக்யாவை பேச அழைக்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு பாம்பே தான் ஜாயின் பண்ணேன். பாம்பேயில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு 1 year தேர்ட்டாக வந்துட்டு என்னுடைய போர்டஸ்ட்டு தான் எனக்கு இங்கே அப்பாயின்மெண்ட்டு. அது வந்து ஒரு சொர்க்கம். அது போர்டஸ்ட்னாலே ஒரு ஃபேமிலி தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பண்ணோன்னே ஐடிஆர்ஏ வந்து அங்கே ஒர்க் பண்ணிவிட்டா அவ்வளோதான், எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம்.
அந்த மாதிரி ஒரு சீனியர் ஏஓஸ் ஒரு டிஏஜி இஸ் ஆல்சோ வெரி 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 கோரியல் அண்ட் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் தட் இஸ் எஸ்ஆர்ஆர் அண்டு திருப்பியும் ஐடிஆர் திருப்பி ரிட்டையர் ஆகும்போது நான் ஐடிஆரில் இருந்தேன். எஸ்ஆர்ஆர்லேயும் வந்து தட் இஸ் என்ன சொல்லணும், ஃபுல்லாக அந்த பார்ட்டி, அதுவும் இந்த லேடிஸ்லாம் வெளியில் போகிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டப்பட்ட போது என்னோடய பார்ட்டி மெம்பர்ஸ் நான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்கிறது, வெரி 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 கார்டியல் அண்ட் ஃப்ரெண்ட்லி. என்னையும் தட் இஸ் அந்த காத்தால ஒரு 8:45 அவங்களோட கிளம்பினேன்னா ராத்திரி 8:45 ரூம் வர வரைக்கும் என்னை அப்படி பார்த்துனாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லணும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த போர்ட்டர்ஸில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பெரிய லிஸ்ட்டு, அவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும். ஆனால் மெயினாக கோபாலுக்கு சொல்லணும். ஏன்னா அவர் தான் எங்கள் ஒரு 15-20 பேர் எங்களை எல்லாம் ட்ரெயின் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சு அது அத்தனை பேரும் நாங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போ ரிட்டையரிங் ஸ்டேஜில் ரிட்டையரும் ஆகினாங்க இருக்காங்க. அவர் வந்து வெறும் எஸ்ஓஜிக்கு மட்டும் எக்ஸாமுக்கு மட்டும் இது பண்ணல, ஈவன் 6 எக்ஸாம் ஒரு சிபிடி அதெல்லாம் கூட அவர் வந்து எங்களுக்கெல்லாம் நிறையா இது பண்ணார். அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃப்ரெண்ட்ஸு தான் ஆக்சுவலாக வந்து அகம் நக நட்பது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஊரை விட்டு இங்கே வந்ததுனால நம்மளோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ். அவங்களால தான் என்னால் இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல இங்கே நிற்க முடிச்சது. வேறு என்ன சொல்கிறது, அதனால் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே என்னோட இருந்தவங்களுக்கும் இல்லை என்ன வழி நடத்தின அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால அசோசியேஷனுக்கு ரொம்ப தேங்க்யூ. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அசோசியேஷன் விஷயமா சண்டை போட்டது உண்டு. ஆனால் எல்லாரும் ஏஓசிட் வந்த பிறகு மிகவும் நட்பாகி எல்லாருமே ஒரு அசோசியேஷன் பர்சனாக ரிட்டையர் ஆகுதுன்றது ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறாங்க. அடுத்தது கண்ணன் சார். கண்ணன் சார்னா எனக்கு இந்த கண்ணன் ராம்நாத் ரெண்டும் ஜோடியாக தான் எனக்கு ஞாபகம் வரும் இல்லையா. அதனால் எனக்கு கண்ணனை காண்டாக்ட் பண்ண முடியல, நம்பர் எடுக்கல. நான் உடனே ராம்நாத் அடித்தேன். ராம்நாத்தில் இல்லை அவரோட இன்னொரு நம்பர் தரேன், ஆனால் ராம்நாத் வந்து அவருடைய தம்பி பொண்ணுக்கு என்னமோ கல்யாணம் போடுறதுல அதுக்காக போகிறேன், நான் வர முடியல அப்படின்னு சொன்னார். கண்ணன் சார் பார்த்து பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல் ஆர்கனைஸ் ஃபங்க்ஷன். இந்த ஒரு இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குட் எஃபர்ட்ஸ். கோவிந்தன் சார் வந்து 1 மாதம் முன்னாடியே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லிஸ்ட்லாம் எடுத்து ஃபோன் நம்பர் எடுத்து எல்லாரும் கான்டாக்ட் பண்ணி என்ஷூர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபாலோட் பை ரமா மேடம் ஒரு 3 days பேக் கால் பண்ணி கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நர்மா மேடம் வந்து ரிவ்யூ பற்றிலாம் பேசியிருக்காங்க. எப்படி ரிவ்யூ இந்த சென்ஸ், நாங்களாம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அங்கே இருக்க ஏவோ வந்து உங்களுக்குலாம் ஈஸி பே தான் லாய்க்கு, லோக்கல் ஆடிட் வந்து கண்ணில் காமிக்கக்கூடாது, பிகாஸ் நாட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே போஸ்டிங் போடும்போது நெக்ஸ்ட் டேவே ஈஸிபிஏ இருக்காங்க. அந்த வகையில் வந்து தான் ஈஸிபிஏ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அட் ஸ்டெச் 12.5 years எங்களுக்கு சப்ஜெக்ட் தான் மாறும். இது வந்து ஏதோ ஒரு வருஷத்துக்கு 2 ரிவ்யூ கூட பண்ணியிருக்கோம். ஸோ தட் வாஸ் அ கேஸ். அது சேர்ந்து தான் வந்து வி ஹேட் அஃப்கோர்ஸ் ஈஸிபிஏ லைக்கிங் கிடையாது. ஏன்னா யூ வில் நாட் கெட் எனி லோக்கல் ஆடிட்னா வெல் ரிசீவ்டு, உங்களை வரும்போதே தாங்குவாங்க. அதாஸ் ஈஸிபிஏக்கு உங்களை பார்க்க வேண்டாத ஒரு வேலையை பார்ப்பாங்க. அந்த வகையில் வந்து ஸோ டேக்கர்ஸ் கிடையாது. வி ஹேவ் டு கண்டினியூ. வி கண்டினியூ வி ப்ரொடியூஸ். ஒன்லி திங் இஸ் வி ஹேட் குட் கம்பெனியன். அதனாலே வந்தது தான் ராம்நாத் சார். நானும் அவரும் கிட்டத்தட்ட 12 years ஒன்றா இருந்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்தது வந்து ஏஓஸ் வந்து வரத்துக்கு ஆசைப்படுவாங்க. ஒர்க் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த மாதிரி வந்து வி ஹேட் ஒன் ஏஓ ஃபார் 9 years, அனதர் ஏஓ ஃபார் 3 years. அந்த மாதிரி வந்து லாங் பீரியட் தான். அப்படி பார்த்தீங்கன்னா ரெவ்யூலே கிட்டத்தட்ட அபவுட் 14 years வந்துருக்கு இந்த மாதிரி இது. அந்த வகையில் வந்தது தான் இது. ஸோ வெல் ஆர்கனைஸ் ஃபங்க்ஷன். வந்து ஹைலைட் வந்து பாலு சார் வந்து இன்னும் அந்த ஸ்பிரிட் விடாமல் வந்துட்டு கரெக்டாக தன்னோட இல்லாமல் இருந்தும் வந்திருக்காரு. ஸோ இட் இஸ் அகெயின் பூஸ்டிங் ஃபேக்டர். அடுத்து வந்து டுடேஸ் ஹைலைட் வந்து செக்ரட்டரி ஜெனரல் சார் வந்து வந்தது. அண்ட் இமீடியட்லி கன்சல்டட், அதாவது கிடைக்கிற அந்த 2 நாள் தான் இது போய் ஃபேமிலி பார்க்கலான்றது கேட்டவங்க வந்துட்டு ஃபுல் டே உட்காந்துருக்காரு இல்லையா. ஸோ அது வரைக்கும் வந்து சந்தோஷம். வெல் ஆர்கனைஸ் ஃபங்க்ஷன், நல்லா இது பண்ணாங்க. ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி குட்.
நான் அவ்வளோ ஜாஸ்தி அசோசியேஷன் வந்து வரும்போது அவங்களுக்கு இது பண்ணுறது ஃபுல் அதாவது க்ளோஸ் இதுன்னு கிடையாது. எந்த ப்ரோக்ராம் கொடுத்தாலும் சரி நாங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துருக்கோம். அந்த மாதிரி அந்த வகையில் இது. ஸோ அவங்க பாருங்க ஏதாவது அவன் எப்படி நிற்கிறது அப்படின்னா 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு எனிஹோ இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் இது ஃபெலிசிட்டேஷன் கவர்ட் அது ரிட்டையர்ட் கலீக்ஸ். இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து வி ஆர் ஏபிள் டு தெர் இஸ் மிங்கிள் டுகெதர். அதாவது ஒரு லாங் கேப் இருந்தாலும் திருப்பி வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ண முடியாது, எக்ஸைட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் வி ஆர் இன் கான்டாக்ட். இதான் வந்து என்னன்னா இது மாதிரி பலதரப்பட்ட முகங்கள். இந்த இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலு சார், இங்கே பாலகிருஷ்ணன் சார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும்போது வருவாங்க. அதனால இப்போ வந்து இந்த மாதிரி இதில் வாட்ஸ்அப் மெசேஜில் பார்த்துக்குறோம். அது மாதிரி எனக்கு தேங்க்ஸ் ஃபார் தி ஆர்கனைசேஷன். குட் ஃபங்க்ஷன். தேங்க்யூ சார். நம்மக்கிட்ட ஒரு கலகல மன்னன் ஒருத்தர் இருக்காரு. அதுவும் அந்த சொசைட்டி ஜிபி வந்ததுன்னா நாங்கள்லாம் என்ன கேள்வி கேட்க போகிறாரோ அப்படின்னு பார்த்துட்ருப்போம். அது ஒரு பெரிய நடக்கும். அவர் விட மாட்டார், அவர் கேள்வி கேட்டுட்டு இருப்பார், அது பதில் சொல்லுவாங்க. பட் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்பிரிட்டை விடாத அதில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர் PM ஸ்ரீதரன். நான் அந்த மெசேஜ் போட்டோன்னே கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வராரு. அவர் பேச அழைக்கிறேன். இன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சீரும் சிறப்பாக நடைபெற்று. ஏன்னா ஆல் இண்டியா ஆடிட் அசோசியேஷன் எவ்ரி 3 months கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட 42 பேர் கூப்பிட்டு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் PRS போனவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரமா வந்து ஷீ இஸ் எ வெரி குட் ஆர்கனைசர். ஏன்னா CPD1 குரூப் ஆரம்பித்தப்போ நாட் ஓன்லி ஆன்லைன் கிளாஸஸ் மாத்திரம் இல்லாமல் எல்லாரையும் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு இண்டிவிஜுவலாக கிளாஸ் ஆரம்பித்து அது த்ரூ அவுட் ஆல் இண்டியா லெவலில் பரவி அவங்கள எல்லோரும் மெம்பர்ஷிப் சேர்த்து CPD1 எல்லோரும் பாஸ் பண்ணி வச்சாங்க. ஆல் இண்டியா லெவலில் CPD2 கிளியர் பண்ணி வச்சு இப்போ CPD2 நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ரமாஸ் எஃபர்ட்ஸ். அதேமாதிரி இங்கே ஆர்டியில் வரும்போதெல்லாம் புக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணி அவங்களுக்கு வரவங்க போகிறவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரமாஸுடைய எஃபர்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி அசோசியேஷனில் கூட இல்லை, எல்லா சர்வீஸ் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, நிறைய ட்ராமாஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி படிப்பு விஷயத்தில் நிறைய பேரை பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து இப்போ பாருங்கள், நான் ஒரு ரிட்டையர் 6 வருஷம் ஆயிடுச்சு. 2005 ரிட்டையர் ஆனால் கூட 6 வருஷமாக என்னை கண்டினியூஸாக கூப்பிட்டு வர வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ தேங்க் ரமா, நர்மதா அண்ட் ஃபார் தர் எஃபர்ட்ஸ். ஏன்னா இந்த அசோசியேஷனை வந்து லேடிஸால் நடத்த முடியும், நல்லா வெல் ஆர்கனைஸாக பண்ண முடியுன்றதுக்கு காரணம் நாட் ஒன்லி இப்போ MCAல வந்து அந்த கேட்டகரி 2ல் கூட யாருமே இல்லை. இப்போது செல்வி தான் பண்ணாங்க, அவ்வளோ பிரபலமாக அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லேடிஸ் நல்லா மேனேஜ் பண்ண முடியும். ஆம்பளைங்கள்னா கூட லேடிஸில் வீட்லேயும் மேனேஜ் பண்ண முடியும், ஆஃபீஸில் மேனேஜ் பண்ண முடியும், அசோசியேஷனும் மேனேஜ் பண்ண முடியும் என்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ தேங்க் தி ஆர்கனைசர்ஸ். ஆனால் இந்த வாட்டி வந்து ஃபுட்டு நல்லா இருந்தது. யாரையும் நம்ம கையில் கூட தூக்க விடல, டேபிள்லேயே உட்கார வச்சு கொடுத்து தண்ணிலாம் பண்ணி நல்லா அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரமாவுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன், ரமாவுக்கு நர்மதாக்கும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ எஃபோர்ட்ஸ் எடுத்து அவ்வளோ பேர் இண்டிவிஜுவலாக கம்யூனிகேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணி எல்லாரையும் வர வச்சு இட்ஸ் வெல் ஆர்கனைஸ் ஃபங்க்ஷன். ஐ தேங்க் ரமா, நர்மதா அண்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ் for their efforts and the organization. The function on it's a very grand success. I thank Rama and other leaders for giving me the opportunity to speak on this occasion. Thank you very much. ரிட்டையர்ஸ் வந்து 42 பேர், நம்மள எனக்கு 20 பேர் தெரியும். எனக்கு முரளியை தெரியும், வெங்கடாச்சலம் தெரியும், எல்லாரையும் தெரியும். எல்லாரும் நீடூர் வாழ்க, எல்லாரையும் வாழ்த்தி. 42 பேர் இண்டிவிஜுவலாக பேசுகிற பாலமுகுந்தன் தெரியும், எல்லாருமே தெரியும். இப்போ 42 பேர் என்னால் வந்து இண்டிவிஜுவலாக பேசினா லேட் ஆகும். ஸோ 42 பேர் அனைவரும் நீடூர் வாழ்க என்று வாழ்த்தி எல்லோரும் ஐ விஷ் ஆல் ஆஃப் தம் வெரி ஹாப்பி பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப். தேங்க்யூ. சங்கத்தின் பொறுப்பாளர்களாக நாங்கள் எங்கள் கடமையைத்தான் செய்கிறோம். உங்கள் பாராட்டுக்கு நன்றி. பேசுபவர்கள் ரிட்டையர் ஆனவங்கள வாழ்த்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது காம்ரேட் வெங்கடாச்சலம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அவங்க பேசுகிறப்ப ஒன்று சொல்லி தான் தோழர் ராமா வந்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறதுங்கிறது அவளுக்கு எளிமையான வேலை இல்லை.
ஸோ வந்து உங்கள் 2 பேரோட பங்கு அவங்க நீலா காம்ரேடையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவங்க இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். பெண்களா ஆக்சுவலாக இது வந்து ஏஓ சங்கம்னே எனக்கு ஒரு ஃபீலிங் வரல. டு பி ஃப்ராங்க், நான் ஒன்றும் பெருசாக பேசணும்னு நினச்சிலாம் வரல. பேச வேண்டாம் நினச்சேன். தலைவர் பாலு முரளி வந்து இல்லை நீங்கள் எதாவது கொஞ்சம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சில விஷயங்கள் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க, எம்சிஎல்ந்து வந்தவங்க தான் நம்ம இருக்கோம். அதனால் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது லீவ் நாளில் பண்ணுறதுங்கிறது அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணீங்க, மெசேஜ் கொடுத்தீங்க, ஃபாலோ பண்ணீங்க, எல்லோரும் பின்னாடி இருந்து அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு கோமதி நாயன் இருக்கிறாரு, வெங்கட்ராமன் இருக்கிறாரு, நம்ம வந்து சுந்தர், இவங்கெல்லாம் காம்ரேட்ஸ்லாம் இருக்காங்க. இவங்களோட உழைப்போட மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம செல்ஃப் லவ்னு அவங்க வார்த்தையை சொன்னாங்க. கண்டிப்பாக நிறைய கிரிட்டிசிசம், இப்போது நானும் நிறைய பேரை நான் கிரிட்டிசிசம் பண்ண தான் செய்வேன், நிறைய கிரிட்டிசிசத்தையும் வாங்கலாம் செய்வேன். ஏன்னா எப்போயுமே வந்து மியூச்சுவல் தான். இப்போ வந்து தலைவர் பாலு இருக்கிறார், 1-2 விஷயம் தான் ரொம்ப நிறைய எடுத்துக்கல. ஆனால் வந்து இப்போ காம்ரேடு துரைபாண்டியன் தான் என்னை சங்கத்துக்கு கூப்பிட்டு வந்தார். ஜின்னாவோட தான் நான் நிறைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்படியே இருந்தாலும் எங்களை ஆர்கனைசேஷனில் என்னையும் முரளியும், ஏன்னா முரளி வந்து அதை வந்து சுருக்கமாக அவர் சொன்னார். அவர் அந்த டைத்தில் ரொம்ப வந்து 8 மணி 9 மணி ஆனாலும் ஒரு ப்ராக்டிக்கலாக அவர் அதை செய்ய வைப்பார். ஒரு நெகோசியேஷன்லேருந்து எப்படி பண்ணணும், நம்ம ஜென்ரலாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறது வேறு. அது பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க நிறைய பேர். அதான் சொன்னீங்க நீங்கள். இப்போ இவங்க நீலா காம்ரேட் பேசுகிறப்ப கூட காம்ரேட் துரைபாண்டியன், காம்ரேட் பாலு இவங்க ஸ்பீச் கேட்டு தான் நாங்கள் வந்தோம். முதல்ல வர்றவங்க வந்து ஒரு ஸ்பீச் கேட்டு தான் வருவாங்க, அட்ராக்ட் ஆகி வருவாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறதுல நிறைய எங்களை பொறுத்த மட்டுக்கும் எங்கள் 2 பேருக்கும் வந்து பித்தா மகன் சொன்னால் அவர் டி பாலு காம்ரேடை வந்து கண்டிப்பாக நாங்கள் சொல்ல முடியும். ரெண்டாவது அவர் நிறைய ஸ்பேஸும் கொடுப்பார். இப்போ ஆர்கனைசேஷனாலே ஒரு டிஸ்கஷனுங்கிறது ஒரு அன்அவாய்டபிள். அவர் வந்து நான்லாம் ரொம்ப ஜூனியர் முரளி கிட்டத்தட்ட என்னோட கொஞ்சம் சீனியராக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஆர்கனைசேஷனில். ஆனால் வந்து அவர் எதனால நாங்கள் சொன்னாலும் கவுண்டர்லாம் கொடுப்போம் நாங்கள். அதையே அவர் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் வேலைச்சேரி வரைக்கும் அவர் வீடு போய் கூட அவரும் ஸ்பேர் பண்ணுவார், டைம் ஸ்பேர் பண்ணி கவுண்டர் வியூவும் கேட்பார். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன், ஒரு டயலாகுங்கிறது தான் ஒரு டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங்கில் இனிமேல் போக போக இன்னும் வருங்காலங்களில் அது கூடுதலாக அது கொஞ்சம் தேவைப்படலாம். சில விஷயங்கள்ங்கிறது வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணுறேன், வேற ஒன்றுலாம் இல்லை. அது மாதிரி நடத்துகிறவங்கள பாராட்டுறதுக்காக தான் மெயினாக பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுவும் பால் இது மாதிரி காம்ரேட் சொன்னால் தான் என்னோட ஞாபகத்துக்கு வருது. நம்மலாம் முன்னாடி வந்து சங்கத்துக்கு வந்து ஒரு அட்டையில் போய் கார்டில் போய் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ எங்களெல்லாம் ஆரம்பத்தில் வந்துட்டு அவர் டாஸ்க் மாஸ்டர் பிரசிடெண்ட்டாக இருக்கிற போது வந்து அவர் யோகா ஆனதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். நடுவில் கொஞ்ச நாள் முன்னாடி கேடிஎஸ் இருந்தார். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட். அவர் வரும்போது அவர் கேடிஎஸ் போயிடுவார். அதுக்கப்புறம் பாலு காம்ரேட் வந்து இருப்பாங்க. அப்படி வரும்போது அவர் வந்துட்டாருன்னா இம்மிடியேட்டாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணீங்க, எந்த ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ வந்தது, போன மாதம் எவ்வளோ வந்தது, ஃபாலோ அப், இதெல்லாம் அவர் வந்து அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால அது வந்து அந்த கார்டில் வந்து ஒரு வார்த்தைகள் இருக்கும். ஏன்னா ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, அது வந்து யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். அந்த யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்துங்கிறத வந்து விவி கிரி, நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட்டு, அவர் வந்து லேபர் லீடராக இருந்தவர், அவர் தான் அதை சொன்னார். ஸோ அந்த யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து வெறும் வார்த்தைகள் அல்ல. நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் மூலமாக லாஸ்ட் இயரும் பண்ணியிருக்கீங்க, ப்ரீவியஸ் இயர்ஸும் பண்ணியிருக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் செயல்படுத்துறீங்க. எப்போதுமே வந்து ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்சிஏ பொறுத்த மட்டுக்கும் எம்டிஎஸ், இப்போ இன்னைக்கு எம்டிஎஸ் குரூப் டிஸ், அவங்க வந்து பிரதிபலன் பாராமல் நம்ம இன்னைக்கு வந்து சென்ட்ரல் செக்ரட்டரியேட் ஓரளவுக்கு எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ வந்து 45,000 நான் பென்ஷன் நான் வாங்குறேன்னா அது வந்து இந்த பே பேரிட்டி வாங்கினது, 4th பே கமிஷன் நம்ம பண்ணது, கான்ஃபெடரேஷனோட டிமாண்ட்ஸு, இதனால நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம். அப்படி இருக்கிற போது அதுக்காக எந்த பிரதிபலன் பாராமல் அவங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்பா சுந்தரம், நாயர், இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பே பேரிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி 96 முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ ஏதோ ஒன்று வருதுன்றாங்க, அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. சீனியர் ஆக்டருக்கு வருங்கிற சில விஷயங்கள் போனாலும் இவங்களோட சாக்ரிஃபைஸ்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரகிள்ஸ்னால தான் நம்ம இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கிறோம். இவ்வளோ நாள் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து யூபிஎஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாலும் கூட இட் இஸ் டெஃபினெட்லி சப்ஸ்டான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் என்பிஎஸ் அது. ஸோ அது வந்ததுக்கு நம்ம முதல்ல கிரெடிட் எடுத்துக்கணும். இப்போ அவரை பொறுத்தப்பட்டு பாலு காம்ரேட் வந்து சொல்கிற போது அந்த அதர் சைட்லேருந்து அவர் நிறைய சொல்லுவார். நம்ம வந்து மோஸ்ட்லி இப்போ என்ன மாதிரி மற்றவங்களாம் வந்து லெஃப்ட் பெர்ஸ்பெக்டிவில் சில விஷயங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போராடினா தான் நம்மளால் சில விஷயங்கள் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால அதை நான் பாஸ் பண்ணுவோம். பே கமிஷன் வந்த உடனே அதோட ஷார்ட் கமிங்ஸை டெஃபினட்டாக நம்ம சொல்ல தான் செய்வோம். அப்படிங்கிற போது அந்த விவி கிரி அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த யூனிட்டியின் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறீங்க. நாங்கள் இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ சில பேர்லாம் இப்போ ஐஏஎன்டிஎஸ்க்கு அப்ரிஷியேட் ஆல் இண்டியா அசோசியேஷன் வந்துட்டு அந்த மோகனாக இருந்தாலும் சுப்ராயனாக இருந்தாலும் எல்லாரும் வந்து பால் வந்திருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஐஏஎன்டிஎஸ்லாம் 50% அவர் சொல்கிறாரு, அந்த டிமாண்ட் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இட் இஸ் டெஃபினெட்லி இம்ப்ரூவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட். ஆனால் வந்து ரமா வந்து காம்ரேட் வந்து அதை டிக்ளைன் பண்ணியிருக்காங்க ஃபார் தி சேக் ஆஃப் ஆர்கனைசேஷன்.
ஸோ அதை வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம அவங்களை வந்து நான் கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணணும். அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நர்மதா காம்ரேட் அப்படி தான். அவங்க வந்து நல்ல பட்டிமன்ற பேச்சாளர். அவங்க அக்கௌண்ட்ஸில் வந்து அவங்க இருக்கிற போது நல்லா அவங்களுடைய பேச்சு தான் வந்து நல்ல எங்களெல்லாம் ஈர்த்தது. அது நீலாவும் சரி, எம்சிஏ எனக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸே தெரியல. ஒரு எம்சிஏ மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கனே தவிர, அதனால் எல்லாரையும் வந்து இதுக்கு மேலே நான் டைம் எடுக்க விரும்பல. இந்த ஸ்லோகன் ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னார், கரெக்டான ஸ்லோகன் அது. காம்ரேடை வந்து ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏஓஎஸ் அசோசியேஷன் யங் ஏஜ்லேயே அவர் ஆயிருக்கிறாரு. அவர் வந்து சொல்கிற போது அப் பவர் ஃபிளாக், டவுன் டவுன் பியூரோக்ரஸி. இதுதான் நம்மளோடது. நமக்கு வந்து அவங்க சுஜாதா இன்னொரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம போராட ஊழியருக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, கொள்கை உண்டு, கோரிக்கை உண்டு. இந்த இதுதான் நம்ம தாரக மந்திரம். இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த இதில் பியூரோக்ரஸி நீங்கள் பொறுத்த மட்டும் 1-2 வார்த்தையோடு நான் நிறுத்திக்கிறேன். இப்போ எல்லா பியூரோக்ராட்ஸ் மோஸ்ட்லி ஐஎன்டிஎஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் தான் இருக்காங்களே தவிர, எப்படி இது ஒரு யூனிக் டிபார்ட்மெண்ட். இதுவும் எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுங்கிறது எனக்கு முன்னாடிக்கெல்லாம் நிறைய நேரம் நாங்கள் பேசுகிற போது சொன்னது காம்ரேட் பாலு தான். இப்போ இது வந்து இது கிடையாது. சின்னவங்க நிறைய சொல்லுவார், அவர் ஆஃபீஸ் இஸ் நாட் அ சப்பார்டினேட் ஆஃபீஸ். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் தான் ஆல் பவர்ஃபுல். நீங்கள் எனி மினிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம சிஎன்டிசி தான் என்ன பண்ணுறாரு, ரெகக்னிஷன் ரூல்ஸில் வர்ற போது ஆல் இண்டியா ரெகக்னிஷன் கொடுக்காம லோக்கல் லெவல் ரெகக்னிஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அதை வந்து கேட்டகரி 2 இருந்தாலும் சரி, கேட்டகரி 3 இருந்தாலும், நீங்கள் கேட்டகரி 1 இருந்தாலும் நீங்கள் அதை வந்து உடைச்சு அந்த யூனிட்டியின் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கான மீண்டும் அந்த பாராட்டுகளை சொல்லி கொடுக்குறேன். பியூரோக்ரஸிங்க வர்ற போது நம்ம டிபார்ட்மெண்ட்டோட யூனிக்னஸ், இந்த யூனிக்னஸ்னால் அதை சொல்கிறார் இல்லையா, அவர் பேசுகிற போது பேரா வந்துட்டு இன்றைக்கி வந்து மோர் தென் 208 இருந்தது, இன்றைக்கி வந்து 28 ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னா இவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ், ரிப்பப்ளிக் டேல ஐஎன்டிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மைக்கை பிடிச்சி நல்லா அழகாக பேசுகிறாங்க, தமிழையும் நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷ்லேயும் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுடைய ரியலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரும் வரலாம், மென்மேகோ, பட் ஆர்கனைசேஷன் கோஸ் ஆன் ஃபார் எவர். நம்ம ஆர்கனைசேஷனோட டியூட்டி, அது வந்து ஏஓ சங்கமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஒரு குரூப் டி சாதாரண ஊழியர்களுக்கான போராடக்கூடிய சங்கங்களாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஒரு சிலர்லாம் என்ன பண்ண, எனக்கு ஒரு சில செய்திகள்லாம் வருது, அக்கௌண்ட்ஸை பொறுத்த மட்டும் ஜிஏடிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஆனால் அதெல்லாம் வந்து இவங்களே வந்து போய் தேவையில்லை, நீங்கள் நம்ம எப்படி ரீட்டர்ன் பண்ணி தான் பார்க்கணும். நான் இப்போ பாலு தலைவர் மாதிரி இருக்கிறவங்க வச்சுட்டு அதெல்லாம் நான் பேசக்கூடாது. எமர்ஜென்சி பீரியடில் டிபிசி ஆக்டை டைலோட் பண்ணிட்டாங்க. எனி டைம் என்டர்டெயின்மெண்ட் ஃபங்க்ஷன் போகலாம். அப்படி இருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷன் அன்றைக்கி வாங்கிக்கிற போது நம்மளுடைய அவர் சொன்ன பார்த்தீங்களா, நம்மளுடைய இன்டெகிரிட்டி, நம்முடைய ஹானஸ்டி, நம்ம எம்ப்ளாயிஸ் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸில் நிறைய நம்ம பண்ணதுனால தான் நான் பல இடங்களில் இப்போ கூட கணி பேசுகிறப்ப சொன்னார் இவர், நம்ம டிபார்ட்மெண்ட் ஆடிட் எம்ப்ளாயிஸ் மேலேயும் ஆடிட்டர்ஸ் மேலேயும் நிறைய ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு நாலேஜபிள். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளே போய் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனை எங்களுக்கு முடியலை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அவங்க மற்ற விதத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிற வர்ற போது நாம் அதை விஷயத்திலே நம்ம கவனமாக இருக்கணும். அந்த பியூரோக்ரஸிக்கு எதிராக அன்காம்ப்ரமைசிங்காக அவங்களும் நமக்கு உதவி பண்ணணும். அவங்க நம்மளுடைய உதவி நமக்கு தேவைதான், அதிலே நம்ம இருக்கணும். நம்ம டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூஷன்லேயே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தொடர்ந்து நம்ம செய்யணும். அப்படிங்கிற இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்வீங்க. விமன் பவர், அதோட நான் முடிச்சிடுறேன். விமன் பவர் ஆக்சுவலாக அதையும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி நீங்கள் காமிச்சிருக்கீங்க. காம்ரேட் நர்மதா சொல்கிற போது இந்த மணிப்பூர் அவங்க கோட் பண்ணாங்க. மணிப்பூராக இருந்தாலும் சரி, அந்த டெல்லியில் அதுதான் இன்றைக்கி வந்து நிர்பயா ஃபண்டுன்னு சொல்லி வந்து அது எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்த கொல்கத்தா மேட்டராக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் அந்த சில விஷயங்கள் வந்து என்னைக்குமே மாறாமல் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத அதையும் உங்களுடைய உமன் பவரில் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் நடத்திட்டீங்க. சரி, என்ன வந்து நான் சில விஷயங்களை நான் ஆடு பண்ண தான் இருந்திருக்கிறேன். தொடர்ந்து நான் ஒரு சில விஷயங்கள், சில கருத்துக்கள் எனக்கு வந்து இன்னும் எனக்கு அது இருக்குது. நான் தனியாகவும் இப்போ காம்ரேட் நர்மதாட்டியோ, ரமாட்டியோ, காம்ரேட் புல்லட்டு கூட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். காம்ரேட் கோமதி நாயகங்களை மாதிரி காது கொடுத்து கேட்குறவங்கள்ட்ட கண்டிப்பாக நானும் சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஆனால் அப்படி எனக்கு வந்து இந்த ஆட்மேன் அவுட்டாக சில விஷயங்கள் இருந்தாலும் என்னையும் நீங்கள் கூப்பிட்டு வந்து நீங்கள் பாராட்டினதுக்காக கண்டிப்பாக வந்து நான் வந்து என்னுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். கூடுதலாக டைம் ஒரு மணி நேரம். காம்ரேட் வெங்கடாச்சலம் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆர்கனைசேஷனில் வந்து மெம்பர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணதில் பெரும் பங்கு வகித்தவர் அப்படிங்கிற அந்த பெருமை, அந்த ஒரு பாராட்டு. அதே மாதிரி நானும் கமிட்டிக்கு வந்தபோது பெரியார் பில்டிங்கில் வந்து கேடிஎஸ் கோஷம் போடுவார். அப்போ ராமன் அவர்லாம் அப்படியே 8 மணியும் கேட்கும், பெல் வரைக்கும் கேட்கும். ஆமாம், அதே மாதிரி துரைப்பாணி சார், பாலு சார், இவங்கெல்லாம் தான். அப்புறமா தான் நம்ம பல இடங்கள் வந்து பல பேரையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து யார் பேசுவீங்க?
சார் வாங்க ஒரு ஒரு 2 வார்த்தை. விஜயராகவன் சார், காம்ரேட் விஜயராகவன். அனைவருக்கும் வணக்கம். என்னை கூட்டு ஹானர் பண்ண ரொம்ப அனைவருக்கும் வணக்கம். என்னை கூட்டு ஹானர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நான் ஃபஸ்ட்டு ஐ வாஸ் அப்பாயிண்டட் இன் மேட்டூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் ஈவிட்டு இருந்தேன். பட் எல்லோருக்கும் ஒரு இன்கம் டேக்ஸ்னால் இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம ஆஃபீஸ் மட்டும்தான் வைடு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு, ஐ மீன் இதில் 6 தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்டு, அதை விட்டுட்டு அப்புறம் கஸ்டம்ஸு, தென் ஐஎஸ்சியில் வைடு ஸ்டேட் வைடு என்டையர் லென்த் அண்ட் பிரெத்து போயிட்டு வந்தாச்சு. நோ டிஸ்ட்ரிக்ட் வாஸ் நாட் விசிட்டட் பை மீ. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அனுபவம் ரொம்ப இது. தாஸ்தார் ஆஃபீஸ் போயாச்சு, ஸ்கூல்ஸு, எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ், ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, எவ்வளோ லெஜெண்ட்ஸோடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் கண்ணனோட ஒர்க் பண்ணியிருக்கேன், டிபி சார், ரவிச்சந்திரன் சார். அந்த காலத்தில் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐ வாஸ் அப்பாயிண்டட் டு இது மேட்டூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட். அப்புறம் இங்கே வந்தப்பறம் தான் தெரியுது அந்த ரோஜா படத்தில் வர மாதிரி கண்ணை கட்டி திறந்து விட்டுனா நம்மளோட மெயின் ஆஃபீஸு, சாரோட இதெல்லாம் ஸ்பீச்செல்லாம் அந்த வெர்பல் ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது பாலு சார் ஐ வாஸ் ஒண்டர்ட், என்ன இப்படி ஒரு இன்ஸ்டியூஷனில் நம்ம இருக்கோம், நம்ம மேட்டூரில் இருக்கோம்னு சொல்லிட்டு இமீடியட்லி கேம் டு மெட்ராஸ். அப்புறம் வந்து என்ஜாய்டு ஏதோ நம்ம கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், அதர் ஃபெசிலிட்டிஸ், எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்பர்டைஸ். எது நீங்கள் கேட்டிங்கனாலும் ஒரு எக்ஸ்பர்டைஸ் கிடைக்கும் நம்ம ஆஃபீஸில். எனி சொல்யூஷன், அதுவும் அதே மாதிரி க்ரைசிஸில் ஹெல்ப் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது நானும் பாலமுகுந்தன் சாரும் கிருஷ்ணகிரியில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் இருந்தது. அந்த க்ரைசிஸில் நாங்கள் எல்லாமே இன்வால்வ் பண்ணி ஹெல்ப் பண்ணோம். அது மாதிரி ஹெல்ப் பண்ணுற ஆஃபீஸ் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஐ வாஸ் வெரி ப்ரவுட் டு பி இன் திஸ் ஆஃபீஸ் அண்ட் இந்த மாதிரி இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். இவங்களும் அப்படிதான் பெரியார் பில்டிங்கில் சேர்ந்ததுலேருந்து நாங்கள் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டெனோவா ஜாயின் பண்ணி அப்புறம் எஸ்ஏஎஸ் பாஸ் பண்ணி இன்னைக்கு எஸ்ஏஓ ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் நர்மதாவோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. நர்மதா அவங்களை பற்றி நிறைய பேசுவாங்க, எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது. டிகினாங்க. I joined the office as a stenographer. Then I became AO and I worked in ITRA, then STRA, then I state audit work பண்ணினேன். பட் லேடிஸ்க்கு ரொம்ப இது தராங்க நம்ம ஆஃபீஸில். we were all sheltered and டூர்லலாம் போகும்போது we were very comfortable and thank the association for giving me an invitation to attend the program. And always I want the association to help me in getting all my pensions and everything comfortable. தேங்க்யூ நளினி. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் 2 இஷ்யூ எஸ்ஏஓஸ் அசோசியேஷனில் இருக்குது. நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு பேட்ச்க்கு எஸ்ஏஓஸ் ப்ரமோஷன் வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு பேட்சையே வாங்கினது டிபிசி கிளியர் பண்ணது ரொம்ப லேட் ஆச்சு. பட் ஒரு 6 பேர் வேண்டான்னு சொன்னதுனால திரும்பவும் அந்த ப்ராசஸ் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது நமக்கு புரிய மாட்டேங்குது நிஜமாவே. எந்த ஸ்டேஜில் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கா, சிஎன்டி ஜாப்ஸில் இருக்கா, யூபிஎஸ்சியில் இருக்கான்னா அது கிளியராக தெரிய மாட்டேங்குது. திருப்பி எதுக்கு யூபிஎஸ்சி போகணும், நம்ம ஏன் நம்ம ஆஃபீஸில் ஒரு யூபிஎஸ்சி டெஸ்க்கு போடக்கூடாது, இதெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஸோ அது வந்து வி ஹாவ் டு டேக் இட். நம்மளும் முட்டி மோதிட்டு தான் இருக்கோம். இதில் வேறு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குரூப் ஏ ஸ்டேட்டஸ் வந்ததுனால தான் அப்படின்னு வேறு நம்மளே பழி சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த டிலேனால நிறைய பேர் வந்து ப்ரமோஷன் வாங்காமல் ரிட்டையர் ஆனவங்களும் இருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூ. 2வது வந்து எம்ஏசிபி இங்கே டிலே ஆகுது. அது என்னன்னு கேட்க போனாக்கா லெவல் 12க்கு எம்ஏசிபி வரணும். அதோட டிபிசியில் வந்து லெவல் 13ல் இருக்கிற ஒரு டிஏஜி இருக்கணுமா. தமிழ்நாட்டில் அந்த லெவல் 13ல் யாருமே இல்லையா. ஸோ அதை எங்கே இருக்காங்கன்னு தேடுறதுக்கு இவங்களுக்கு 1 மாதம் ஆகிடுச்சு. அப்புறம் ஹைதராபாத்தில் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்காருன்னு சொல்லிட்டு அது அந்த ப்ராசஸில் இருக்குது. அது எப்போ இருந்தாலும் வரும். அது என்ன பிரச்சனைனா வரும். ஆனால் அலவன்சஸ் டூரில் போகிறவங்களுக்கும் எல்டிசியில் போகிறவங்களுக்கும் அதற்கான அலவன்சஸ் வாங்க முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்குது. பட் அதுவும் நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிளைம்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து பர்சியூ பண்ணிகிட்ருக்கோம். எம்எஸ்சிபியில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னாக்கா
நீங்கள் சொல்லி இந்த இண்டக்ஷன் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு வந்து லெவல் 12 வரல. அது ஒரு பேட்ச் நம்ம வாங்கினாங்க இல்லையா, அப்போ அது வாங்கின போது என்ன சொன்னாங்கன்னா, அப்போ தான் அந்த எஸ்ஏஓஸ் ஏஓஸ் வந்ததுனால அதனால் வாங்க முடியுது. பட் இப்போ அது ஏதோ ரிஜெக்ட் ஆகுதுன்ற மாதிரி. பட் இங்கே வந்து இந்த பேட்ச் நிறைய வரும், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அண்ட் ஏற்கனவே போன பேட்ச்சில் 3 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அகெயின் வி வில் அப்ரோச் ஆல் இண்டியா ஒன்லி டு டேக் அப் திஸ் இஷ்யூ. இதுக்கு எங்கள் லீடர்ஸ்லாம் அதை கைட் பண்ணணும், அவங்கள கன்வின்சிங்காக. ஏன்னா என்னாச்சு, இங்கே ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்க, அதை இங்கே இருக்கிறவங்களே வந்து உங்களுக்கு எப்போ நீ ரிஜெக்ட் பண்ணி உங்களுக்கு எம்எஸ்சிபியே கிடையாது, நான் ஃபார்வர்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் போய் டிஏஜி கிட்ட பேசியிருக்கோம், அடுத்த பேட்சும் நாங்கள் ரெப்ரஸன்டேஷன் கொடுப்போம், எல்லாத்தையும் நீங்கள் அட்லீஸ்ட் அனுப்பி வைங்க, நாங்கள் அதுக்கப்புறம் அது ஆல் இண்டியா லெவலில் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த டிஏஜி வந்து சரி அட்லீஸ்ட் வித்தவுட் மை கமெண்ட்ஸ் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இஷ்யூ வந்து எங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் வேணும், ஏன்னா எந்த விஷயத்தை போட்டால் அதில் வாங்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப பாராட்டி சொன்னீங்க, இந்த இண்டக்ஷன் வந்து 1 to 1 இல்லை ஏஜ் எழுதுன்னு போது. பட் எங்களை மாதிரி வாங்க வேண்டாம்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு எதுவுமே வராது, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ். ஸோ லெவல் அந்த எம்ஏசி, அதாவது ப்ரமோஷன் இண்டக்ஷன் வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு எம்ஏசிபி வேணும். இதுதான் எங்கள் ஸ்ட்ரெயிட் டிமாண்ட். இதற்கு வந்து தலைவர்கள் யோசிச்சு ஒரு டிமாண்டை வந்து ஃபார்மேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு, அடுத்தது சார் நீங்கள் பேசுறீங்களா? அனைவருக்கும் மதிய வணக்கம். என்னுடைய ஃபஸ்ட்டு இனிஷியல் அப்பாயின்மெண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் மூலியமாக டெல்லி மினிஸ்டர் சார். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து டைப்பிங் செக்ஷன் எல்லாம் சார். அது ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த கான்செப்டே கிடையாது. இப்போ ஆடிட்டர் சீனியர் ஆர்டர் இருக்கும்போது நான் வந்து கிளைம் செக்ஷன் வந்தேன். கிளைம் செக்ஷன் வந்து சார் சிஆர்எஸ் சார் கண்ட்ரோலில், ஏஓ வந்து சார் வெட்டர்னரி சார் கண்ட்ரோலில், இவங்க கைடன்ஸில் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஏஓ ஆன பிறகு 5-6 செக்ஷன், பில்டிங்ஸு, இரிகேஷனு, வவுச்சர் ஆடிட்டு, கமர்ஷியல் டேக்ஸில் வேட் ஆடிட்டு, இப்போ லாஸ்ட்டாக ரிட்டையர் ஆகும்போது ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே எக்ஸைஸ். ஸோ எல்லா செக்ஷன்லேயும் எனக்கு திருப்திகரமாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆஃபீஸருக்கு என்னுடைய வேலை வந்து நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ நான் திருப்திகரமாக ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய போர்ஷன் மொத்தத்தில் என்னுடைய சபார்டினேட்னுடைய ஒத்துழைப்புனேன். இப்போ நான் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் எல்லாரையும் மூவ் பண்ணுவேன், ஒரு டீம் ஒர்க்காக தான் எல்லாம் பண்ணுவோம். ஸோ வந்து 36 வருஷம் சர்வீஸில் இந்த ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. ரெண்டாவது வந்து நான் சி பிளாக்ல இருக்கும்போது கூட எல்லா அசோசியேஷன் மீட்டிங்கும் கலந்துருப்பேன். இப்போ 4-5 இயர்ஸாக ஹெல்த் இஷ்யூஸ்னால அந்த மீட்டிங்கில் 5 வருஷம் வர முடியல, இருந்தாலும் நான் எல்லாத்துலேயும் கலந்துருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ரபிக் சார். நானும் அவரும் ஒரே வீக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப அவருடைய வேலையை ரொம்ப நீட்டாக செய்வார், ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வார், ஒரு அமைதியானவர். அவருடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப் நல்லா ஹெல்த்தியாக அமைய வாழ்த்துக்கள். தீபாவளி சார் பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் சொன்னாலும் அது பதியலை. நம்ம காம்ரேட் வரதராஜன் சொன்னது தான் தீபாவளி சார் பற்றி சொன்னது தான் நிற்குது. ஏன்னா எவ்வளோ மெட்டிகுலஸாக அவர் வேலை வாங்குவார், எப்படி வந்து சொல்லிக் கொடுப்பாரு உட்காந்து அப்படிங்கிறது. ஸோ இந்த நேரம் நான் அந்த காம்ரேட், அதான் ஒரு எம்சிஏல ஆடிட்டில் வரதராஜன், கலைப்பெருமாள் இவங்க லீடர்ஷிப்பில் ஒரு பீரியட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, எங்களெல்லாம் இந்த கம்மு தூக்கிட்டு போஸ்டர் ஓட்ட வச்சதெல்லாம் அவங்க பீரியடில் தான் டிஎம்எஸ் எல்லாம் போய் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான அந்த தலைவர் வந்து இப்போது அவர் இருந்திருந்தால் அவரும் ரிட்டையர் ஆகிருப்பார், அவருக்கும் ஒரு நல்ல பெரிய ஃபங்க்ஷன் பண்ணியிருப்போம். அவர் நினைவும் கூர்ந்து அவரை பற்றி பேசும்போது அவர் பாடின பாட்டும் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்ததாக சார் மணிமணி சார், மணிமணி சார் அனைவருக்கும் வணக்கம். நான் பப்ளிக் அதிகமாக பேசினதெல்லாம் கிடையாது. சரியா சார்? ஹலோ ஹலோ. இல்லை, இந்த ஃபங்க்ஷன் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம அசோசியேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் நான் இருந்தேன், அப்போ கமிட்டி மெம்பராக அந்த ஃபஸ்ட் அட்டன் பண்ணேன். அப்படி நல்லா இருந்துச்சு, நல்லா சேம் அதே ரிதமோட பேர் நல்லா இருந்திருக்கு. ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னை பற்றி சொல்லணுன்னாக்கா, நான் ஃபஸ்ட்டு ஐஎஸ்சி ஆஸ் யூஷுவல் எல்டாம்ஸ் ரோட் பாஸ் பண்ண பிறகு ஆடிட் 2 செரா ஒரு 10 இயர்ஸ். அப்புறம் அங்கேருந்து
அந்தமான் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி போயிட்டு 18 வருஷம் அங்கே முடிச்சுட்டு ரிட்டைர்மெண்ட் பாண்டிச்சேரியில் இருந்தாங்க. அது அந்தமான் சொல்லிட்டேனே அப்புறம் என்ன. ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே திருப்தியாக இருந்துச்சு. ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே திருப்தியாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ. கான்ஃபரன்ஸ் நடத்தலாமா சார் பாண்டிச்சேரியில்? நீங்கள் கேட்கவே இல்லை என்கிட்ட. நான் சொல்ல மாட்டேன், கேட்கல சார். இல்லை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னாக்கா நான் டெஃபினட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். என்ன அப்ரோச் பண்ணல நீங்கள்? ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி இருக்காரு சார் பாண்டிச்சேரியில். பண்ணல நீங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சார் இப்போ பண்றோம் சார். நம்ம ஒரு ஒர்க்கிங் கமிட்டி நடத்த வேண்டியதா இருக்கு. பாண்டிச்சேரி நடத்தலாம் சார். நான் மெட்ராஸ் தான். இப்போ நான் பாண்டிச்சேரி கிடையாது. எல்லாரும் ஒரு தப்பான நினைப்பு இருக்காங்க. நான் பாண்டிச்சேரி சென்னை தான். இன்ஃபுளுன்ஸ்லாம் கிடையாது மேடம். உங்களுக்கு செஞ்சு தரேன் உங்களுக்கு. சார் அடுத்தது பாண்டிச்சேரி கான்ஃபரன்ஸே போடலாம். இல்ல அடுத்த நிகழ்ச்சி வரும்போது உங்களை தான் சார் கேட்க போறோம். சார் அடுத்தது வாலண்டியரா நானே கூப்பிட்டா காம்ரேட் ஜவஹர். அதாவது வந்து அப்படியே த்ரில்லிங்காக இருந்தது எங்களுக்கு. மார்ச் மாதமே எதிர்பார்த்தோம் ப்ரமோஷன் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே நம்ம ஒரு தோழர் வாங்கியிருப்பாரு, அது அப்செட் ஆச்சு. சரி அதனால கண்டிப்பாக ஏப்ரல் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 15 வந்துடும். எப்படி இருந்தாலும் வந்து ஜவஹர் வந்து ஏஓவர் தான் ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் டேட்டும் வந்துடுச்சு. அன்னைக்கு ரிட்டையர் ஃபங்க்ஷன் வரைக்கும் வரல. திக்கு 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 ஒரு படத்துல வந்து த்ரில்லர் படம் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஈவினிங் தான் வந்து சிஎன்டிஜி ஆஃபீஸ் ஆர்டர் வருது, நீ கொடுத்துருவாங்களா மாட்டாங்களா கொடுத்துருவாங்களா மாட்டாங்களா. ஆனால் இந்த நேரத்துல நம்ம அட்மினை வந்து கண்டிப்பா வந்து எனக்கு சொல்லியே ஆகணும். ஏடியிலே நாங்கள் இருக்கிற அந்த ஒரு கிளர்க் குரூப் டி வரைக்கும் அன்றைக்கி ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. மிட் நைட் வரைக்கும் உட்காந்து அவருக்கு அந்த ப்ரமோஷனை போட்டு அவர் எஸ்ஏஓவாக ரிட்டையர் ஆகி இன்றைக்கு நம்ம ஃபங்க்ஷன்லையும் கலந்துட்டாரு. வாழ்த்துக்கள். வணக்கம். நாங்கள் 87 அக்கௌண்ட்ஸ்லாம் செஞ்சோம், ஜாயின் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆடிட்டுக்கு என்ன செய்ய முடியல. அந்த பீரியடில் நம்ம கூட காம்ப்ளெக்ஸில் பேர் வந்து இந்த மாதிரி என்னால் வர முடியல. பட் 95 to 2000 இங்கே டெப்டேஷனில் என்ன செஞ்சோம் இருந்தோம். அது ஒரு பீரியட். பட் 2005 ஆடிட் எக்ஸாம் பாஸ் பண்ணி என்ன செஞ்சோம் இங்கே வந்தோம். பட் எஸ்ஏஓ ப்ரொமோஷனுங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு. எல்லாருமே என்ன செய்வோம் எதிர்பார்த்துட்டே தான் இருப்போம். பட் எனக்கு பொறுத்தவரை ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் ஒருத்தர் சொல்லும்போது வேறு கண்ணு சொல்லும்போது சொன்னார் இசிபிஏ பார்ட்டின்னு சொன்னார். பட் நான் ரொம்ப விரும்பி எடுத்துக்கிட்டது இசிபிஏ. 98 to 2000 வரை இசிபிஏல தான் இருந்தேன். 2005 ஜாயின் பண்ணும்போது எனக்கு சிஏபியில் போட்டாங்க. காம்ரேட் தாடி முரளின்னு சொல்லுவோம். அந்த எஸ்ஏவா நீ இப்போ சிஏபியில் போய் என்ன பண்ண போகிற, போய் என்ன செய்ய, இப்போ இசிபியில் உட்காருன்னு சொல்லி என்ன செஞ்சார் உட்கார்ந்தாரு. கிட்டத்தட்ட 2012 வரை என்ன தான் செஞ்சோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெவியூவில் தான் இருந்தோம். அப்போ வந்து என்னுடைய பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ஏன்னா ஃபீல்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணி அதை கன்சாலிடேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக கொண்டு வர்றத இங்கே ரிப்போர்ட்ஸில் வந்து என்ன செய்கிறாங்க ரொம்ப பெருசாக கன்சிடர் பண்ணுறாமல் டெலீட் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அதனால் நானே வாலண்டியராக என்ன செஞ்சேன் 2014 என்னை ரிப்போர்ட்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ கேட்டாங்க ரிப்போர்ட்ஸ்னால் எல்லாமே ஓடி போயிடுவாங்க, நீங்கள் என்னங்க வாலண்டியராக வந்து என்ன ரிப்போர்ட்ஸ் போடுங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னோம். பர்பஸே இதுதான். பட் எனக்கு ஃபார்ச்சுனேட்டாக கோபால் செஞ்சார், சிவா அமைஞ்சார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் உங்களுடைய பயணம் தொடர்ந்துச்சு. நான் எதுக்காக அந்த ரிப்போர்ட்ஸில் வந்தனோ அதை நாங்கள் அச்சீவ் பண்ணோம். அது சார் இவர் ரவிச்சந்திரன் சார், பாலகிருஷ்ணன் சார் இவங்களாம் என்ன செய்வாங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். வெரி ஃபியூ ஸ்மால் பாயிண்ட்ஸ் டெலீட் பண்ணியிருப்போம். தட் டூ வித் கன்சர்ன்ஸ் ஆஃப் பார்ட்டி. நாங்களாம் என்ன செஞ்சது கிடையாது. ஈவன் எ ஸ்மால் பாயிண்ட்டை கூட நாங்கள் என்ன செஞ்சது விட்டது கிடையாது. பட் அது ஃபுல் கிரெடிட் கோபால். ஏன்னா லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு பக்கமும் சொல்லலாம், ஒரே லைனில் சொல்லி என்ன செய்ய முடியும், அதை ரிப்போர்ட்டில் கொண்டு வர முடியும். அந்த ஒரு லைனும் ஸ்ட்ரென்த்தான இருக்கும். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு பிஎஸ்சி மீட்டிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நிறைய பிஎஸ்சி மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு பிஎஸ்சியில் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் எங்களால் என்ன செஞ்சது பார்க்க முடிஞ்சது. ஃபார்ச்சுனேட்டாக அந்த பிஎஸ்சியில் வந்து மினிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் சார் என்ன செஞ்சாங்க, ஒரு 2-3 வருஷம் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அவங்களுடைய கிரிட்டிசைஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு.
ஒரு ½ அன் ஹவர் நம்ம கூட என்ன செய்வாங்க, முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார். நம்மக்கிட்ட கேட்பார், என்ன டெக்னிக்கல் பாயிண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எதை பேஸ் பண்ணி இதை எழுதினீங்க, எனக்கு அத்தாரிட்டி கொடுங்க அப்படின்னு என்ன செய்வார், முதல்ல கேட்டு வாங்கிக்குவார் அந்த ½ அன் ஹவருக்குள்ளே. பட் அந்த ஒரு 2-3 மீட்டிங்ஸில் நம்மளை பற்றி அவருக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. நம்ம ஒரு சிங்கிள் வேர்டு கூட நம்ம என்ன செய்யறது இல்லை, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் எழுதுறது இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்ச பிறகு அவர் இந்த கீ டாக்குமெண்ட் கேட்குறதெல்லாம் விட்டுட்டார் அடுத்த 3 வருஷத்தில். பட் ஒரே ஒரு இஷ்யூ வரும்போது என்ன செஞ்சார், அவரே சொல்லிட்டாரு, உங்களை நாளைக்கு என்ன செய்வாங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து அவங்க கீ டாக்குமெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருந்தாரு, கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தாரு. அது மாதிரி மிஸ்டர் டிஆர்பி ராஜா, அவங்க 2 பேரும் தான் நான் பார்த்ததுலேயே தி பெஸ்ட். ஏன் சொல்கிறேன்னா, சார் சொன்னாங்க நம்ம ரிப்போர்ட்ஸோடைய தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு 100% நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னென்னா, முதல்ல மேன் பவர் என்ன செய்யல, ஒரு பீரியடில் 35 பார்ட்டி இருந்த இடத்துல இன்றைக்கி 6 பார்ட்டி தான் இருக்கும். 6 பார்ட்டிக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய மாடிஃபை பண்ணிட்டாங்க. ரெகுலர் ஆடிட் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது, பண்ண வேண்டியது இருக்குது. நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கிற பாயிண்ட்ஸையும் நம்மளால் என்ன செய்ய முடியல, வித் கீ டாக்குமெண்ட் என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியல. நிறைய கீ டாக்குமெண்ட்ஸ் என்ன செய்ய முடியல, ஃபீல்டில் இருந்து கொண்டு வர முடியாமல் என்ன செய்யுது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதுக்கு மீறி தான் நம்ம என்ன செய்யணும், ரிப்போர்ட் வந்து ரெகுலராக நம்ம என்ன செஞ்சிருவோம், கொண்டு வந்துட்டுருக்கோம். சார் சொன்ன மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸில் என்ன நடக்குதுன்னே தெரியல, யாருக்குமே தெரியல. ஒரு 2 ரிப்போர்ட் என்ன இருக்குது, ஸ்டில் பெண்டிங்கு. இதெல்லாம் நான் வெளில சொல்லலாமான்னு தெரியல, அதுவும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் பேசலாமான்னு கூட தெரியாது. பட் ஜெனரல் செக்ரட்டரி சொன்னதுனால இன்றைக்கி என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு, இதை நான் ஓப்பன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துருச்சு. ஏன் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கே ஒரு மனசுக்கு நிறைவு கிடைச்சதோ, எந்த ஒரு பணி நமக்கு மனசுக்கு நிறைவு கிடைச்சதோ, இன்னைக்கு அந்த பணியினுடைய முக்கியத்துவத்தை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன பயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாவோ என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பிறகுதான் என்ன செஞ்சிட்ருக்கு, இது நடந்துட்டு இருக்கு. பட் அங்கே இருக்கிறதே நாங்கள் என்ன செஞ்சோம், எங்களுடைய பணியை நம்ம செவனே செய்கிற மாதிரி எல்லாமே என்ன செஞ்சது, அமைஞ்சது. ஓகே, என்னுடைய ப்ரீஃப் இது சொன்னேன். பட் எஸ்ஏஓ அசோசியேஷனில் இன்றைக்கி எனக்கு கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, விஷ் பண்ணாங்க, வாழ்த்துனாங்க. ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தன் தான் எஸ்ஏஓ அசோசியேஷனுக்கு மெம்பர்ஷிப்பு சப்சிடி கொடுக்காம ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்காக ரொம்ப நன்றி. ரமா மேடம் சொன்ன மாதிரி இந்த அன்னைக்கு மத்தியானம் 2-2:30 மணிக்கு ஆனோம், அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து. அன்றைக்கி வந்துருவோன்னு சொல்லி நினச்சிருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பட் என்ன செய்யலை, வரலை. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மதுசூதன் தான் அட்மினில் இருந்தார். அவர் அன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் கூட என்ன செய்யலை, வரலை. நான் கூட திட்டிகிட்டே உட்காந்துருந்தேன். அவர் வழக்கம் போல் சிரிச்சிட்டு என்ன செஞ்சார், போயிட்டார். ஒரு 5:30 மணிக்கு என்ன செஞ்சார், ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு சைன் வாங்குறதுக்காக வந்தார். ஏஜி பார்த்துட்டு இப்படின்னு என்ன செஞ்சார், தலையாட்டினார். இவர் இப்படின்னு தலையாட்டினார். சரி, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். அந்த நல்ல நினைவு இந்த இடத்த விட்டு இறக்கும் போது தான் என்ன செஞ்சார், பிஹெச் என்கிட்ட கையில் பிடிச்சிட்டு, சாரி ஐ டுக் மச் எஃபர்ட் பட் ஐ ஆம் நாட் ஏபிள் டு சக்சீட், பட் ஸ்டில் ஐ ஹவ் ஹோப் அப் டு 9 o'clock அப்படின்னு என்ன செஞ்சார், ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கு தான் தெரிஞ்சது இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு மேலே என்ன செஞ்சுருக்காங்க, ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு அன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி 2 லேடி காம்ரேட் 12:30 மணி வரை உட்காந்துருந்தாங்க. 2 லேடி காம்ரேட்ஸ். எனக்கு 8 o'clock போல் எனக்கு மெசேஜ் கிடச்சது. 8:30 பிஜே கூப்பிட்டு என்ன செஞ்சார், நீங்கள் போங்க, சைன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, மீதி ரொட்டீன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட என்ன செஞ்சுருந்தேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். வேண்டாம், நீங்கள் சைன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு 9:30 என்ன செஞ்சுட்டாங்க, சைன் வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது அவங்க எல்லாருமே இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது 1 மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து தெரியல எனக்கு அந்த ஆடிட்டர்ஸ், அவங்க 2 பேரையும், அவங்க ஆடிட்டர்ஸ் எஸ்இஓஸ் எல்லாம், பட் ஆடிட்டர்ஸ் அவங்களுக்கு என்ன ஒரு டெடிக்கேஷன், யாருக்காக எதுக்காக நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஃபேமிலி, ஒரு அட்டாச்மெண்ட். சார் நீங்கள் போங்க சார், வரும், நீங்கள் ஐஎஸ்ஏ ஆகிட்டீங்க சார், நீங்கள் சைன் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான் உங்கள் வேலை முடிஞ்சு கிளம்புங்க. இல்லைங்க நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, அதுக்காகவா நான் உட்காந்துருக்கேனோ, நீங்கள் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அன்றைக்கி அப்புறம் மறுநாள் தான் தெரிஞ்சது அவங்களாம் வீட்டுக்கு போகும்போது 1 மணிக்கு மேலே ஆகிடுச்சுனோ. அந்த நண்பர்களுக்கு என்ன செய்ய முடியல, அவங்கள நேராக பார்த்து சொன்னால் கூட வேறு ஒரு கேதரிங்கில் என்ன செய்ய முடியல, ஒரு தேங்க்ஸ் பண்ண முடியல. ஐ திங்க் இட்ஸ் ரைட் பிளேஸ் டு தேங்க்ஸ் தம். இந்த மாதிரி ஒரு காம்பரேட்டிவ்லாம் நம்ம மேடம் சொன்னாங்க, நிறைய ஹிண்ட்ரன்ஸ்
தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அல்லது எங்கே ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் யாருக்குமே இதுவரை என்ன செய்யலை தெரியல. ஸோ அட்மினில் மன்சூர் தான் அவர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். பட் இதுவரை என்ன செய்ய மாட்டார், எதுவுமே அட்மின் அப்படி தான் இருப்பாங்க, எதுவுமே என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். பட் நிறைய இஷ்யூஸ் டெய்லி காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு எனக்கு புரியல. நான் நிறையா தடவை கிண்டல் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸில் வேலை தான் பார்க்குறியான்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் மேடம் சொன்ன அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்காக தான் அவர் எஸ்ஏஓ ஆகியும் இன்றைக்கி அவர் ஏஓ சீட்டில் தான் வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டு தான் நான் என்ன செய்வேன், போவேன். யார் தப்பு, எங்கே தப்பு, எப்படி தப்புங்கிறதெல்லாம் தெரியல. பட் நான் ஒரு எஸ்ஏஓ ஆகிட்டேன், இது யார் வேணாலும் இந்த வேலையை பார்க்கட்டும் அவர் என்ன செய்யலை, போட்டு போகலை. இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காரு, அடுத்த செட்டு ப்ரொமோஷன் போட்ட பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன செய்வார், எஸ்ஏஓ அக்செப்ட் பண்ணுவார், அவர் எஸ்ஏஓவாக ரிலீவ் ஆவார்னு நினைக்கிறேன். ஓகே, once again, thanks for all. Thanks for the opportunity. Thank you very much.